தான் சீக்கிரம் பேருதானே வேணும். அவனை வார நேரத்துக்கு நம்ம வந்து உட்கார்ந்தா பஸ்ஸே வராது. ஆமாக்கா, இது ஒரு மண்டேடி. ஏமா கடையநல்லூர் பஸ் போயிட்டோ? யாரு? பூக்கார பெருமையா? என்ன பெருமையா? வியாபாரம்லாம் முடிஞ்சுதா? ஆமாம்மா, ஆடி மாசம்லாம் எல்லாரும் ஒன்று போல பூ வாங்கினாவோ நல்லபடியா முடிஞ்சு. இனி வீட்டை பார்க்க போக வேண்டியதான். பஸ் எதுவும் வந்ததா? நாங்க வந்து இப்போ அரை மணி நேரம் இருக்கும். ஒரு வண்டி காணும் பெருமையா. ஒரே லாரி வேனு பைக்குன்னு தான் போய்கிட்டு இருக்கு. அப்படியா? நீங்க எங்க ஒதுக்கு உட்காந்துருக்கிய? நாங்க திருநெல்வேலி வரைக்கும் போண்டிருக்கு. பஸ் எதிர்பார்த்து காத்திருக்கோம். வரக்கானு பாத்துக்கோங்க. ஐயா அப்படியா? இந்நேரத்துக்கு ஒரு வண்டி வருவாம்மா. இன்னும் 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல வருவான். ஏப்பா, இந்த வெயில்ல ஏன் போட்டு வாரிய பெரியமே? உங்க வீட்டுல உள்ள ஆள்வளை வேலையை பார்க்க சொல்லிட்டு நீங்க வீட்டுல நிம்மதியா இருக்கலாம்ல? என்னத்தம்மோ நிம்மதியா இருக்க? வீட்டுல இருந்தா நிம்மதியாவா இருக்கு? பார்த்த வேலையே பார்த்துட்டு பார்த்த ஆள்வளையே பார்த்துட்டு வீட்லயே கிடக்கணும். இதுன்னா நான் பாரு, ஒரு கூட பூவை தூக்குனேன். நம்மளால முடிஞ்ச வியாபாரத்தை பார்த்து என்னால ஒரு 10 பைசா லாபம் கிடைச்சதுன்னா நம்மளுக்கு அது சந்தோஷம். அந்த காசுல நம்ம உட்காந்து தின்னாதான் நமக்கு தூக்கம் வரும். சொந்த மௌனலையே உழைச்சி போட்டாலும் அதுல சும்மையே உட்காந்து திங்கக்கு மனசு வர மாட்டேங்கல. என்னத்தையாவது நம்ம காலம் போற வரையிலையும் ஏதாவது ஒன்று உழைச்சாதான் நமக்கு நிம்மதி. ஆனாலும் வயசு காலத்துல கால் வலி கை வலியை வச்சுட்டு இப்படி தூரம் அலையணும்ல பெருமை. எனக்கு ஆரம்பத்துல இருந்தே பார்த்துட்டோம்லம்மா, அப்படி பழகிட்டு. சரி, அது பாடு பார்த்த ஆட்களுக்கு கையும் காலையும் வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. அதே தான், விடிஞ்சா 4 மணிக்கெல்லாம் முழிப்பு வந்துடுது. அந்த அன்னைக்கு காலையில் 4 மணிலேருந்து சாயங்காலம் இப்போ 4 மணி ஆகும் வீடு போய் சேர. அது வரைக்கும் நம்ம பாடு பார்த்துட்டு அப்புறம் தூக்குனா தான் நல்ல தூக்கம் வரும். சும்மையே இருந்தால் ராத்திரி எங்கே தூக்கம் வருது? கூட கொஞ்சம் தான் காலுங்கையும் வலிக்கு. ஏன்ட மட்டும் பார்த்துட்டு போய் சேர வேண்டியதான். அண்ணா வாரது கடைநல்லூர் வண்டி தானம்மா? ஆமாம் பெரியமே, கடைநல்லூர் தான். சரிம்மா, நான் வாரேன்னு. சரி பெரியமே. எனக்கு எப்போ பஸ் வருமோக்க? என்ன நிறுத்துங்கண்ணே. சீக்கிரம் இறங்க வேண்டியதானமா? ஒவ்வொரு ஸ்டாப்புக்கு 2 மட்டும் நிக்க முடியும். போங்க. ஏ அப்பா, என்னமோ இவன் அப்பா வீட்டு பசனக்கா என்ன வரத்து வரான்? ஏக்கா, சாந்தி எங்கேயே போயிட்டு வர மாதிரி இருக்கு. பக்கத்துல எங்கேயா போயிட்டு வருவாளா இருக்கும் லட்சுமி. ஏக்கா, நம்ம 2 பேரும் இங்கே இருக்கிறது பார்த்தா என்ன இருக்கியே, எங்கே போறியே, என்ன ஏதுன்னு கேட்பா. இப்படி நிச்சயதார்த்தத்துக்கு பட்டு எடுக்க போறோன்னு சொன்னோம்னா என்னையும் கூப்பிடலையான்னு கேட்பாளக்கா. நீ அவளை வேணா ஒரு வார்த்தை கூப்பிட்டுக்கலாம்ல லட்சுமி. கூப்பிடணும் தாக்கா நினைச்சேன். இவளையும் சின்ன பொண்ணையும் கூப்பிடலான்னு தான் நினைச்சேன். சின்ன பொண்ணு ஏதாவது விளையாட்டுத்தனமா பேசிக்கிட்டு பண்ணிட்டு கிடப்பா. இவ ஏழொழித்தனம் பண்ணி விட்டுருவா. குறைச்சி எடுக்கன்னு நினைச்சா கூடுதலாக எடுக்க விட்டுருவா. கூடுதலாக எடுத்தோம்னா வாயை பொழப்பா. இம்பிட்டு ரூபா இவட்ட இருக்கான்னு நினைப்பா. அதுக்கு தான் நம்ம மட்டும் போயிட்டு வந்துருமேன்னு நினைச்சேன். இப்போ இவ கண்டிப்பா கேட்பாளக்கா, எங்க பெரிய என்ன ஏதுன்னு. மறைச்சு பொய் சொன்னாலும் கண்டுபிடிச்சிருவாளே. சரி, இப்போ ஒன்றும் இல்லை லட்சுமி. பார்த்தானா ஒரு சேலை தானே எடுக்க போறோம். எல்லாரையும் கூப்பிட்டு கலந்துக்கிட்டு ஒவ்வொலையா போயிடும். அதனாலதான் நாங்கள் மட்டும் போயிட்டலான்னு கிளம்பிட்டோம்னு சொல்லு. என்னமோ நினைப்பாளக்கா. என்ன நினைக்க இருக்குதுல, எல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டா. சொல்லு, பார்த்துக்கலாம். சரிக்கா. இவ்வளோ 2 பேரும் என்ன பஸ் ஸ்டாண்ட் வந்து உட்காந்துருக்காளோ ஒருத்தி பார்த்துக்கிட்டு. எங்கே போறாளோ என்ன ஏதுன்னு கேட்போம். நம்மள பார்த்தாளோடா இல்லாட்டா பார்த்துட்டும் பார்க்காத மாதிரி இருக்காளுவா. செஞ்சாலும் செய்வாளுவோ. விடக்கூடாது. எங்கே போறாளோ என்ன ஏதுன்னு கேட்போம். ஏக்கா, என்னக்கா 2 பேரும் ஒன்று போல பஸ் ஸ்டாண்ட் வந்து உட்காந்துருக்கியா? இங்கே தூரமாக போறியே? ஆமாம் சாந்தி, இந்த நிச்சயதார்த்தத்துக்கு பட்டு எடுக்கணும் பத்தியா, அதான் காலம்பரை போய் எடுத்துகிட்டு வந்துடுமே அப்படின்ட்டு கிளம்பி உட்காந்துருக்கோம். அடே அப்பா, பட்டு எடுக்க போறாவளோ பொட்டு எடுக்க. ஒரு வார்த்தை என்னையும் கூப்பிட்டா என்ன? இந்த சரசக்கா மட்டும் கூப்பிட்டுருக்கல்ல. எங்கே போனாலும் இந்த குண்டம்மா ஒருத்தி போதும் இவளுக்கு. நம்மளாம் ஒரு ஆளாவே தெரிய மாட்டேங்குது. ஏக்கா, ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருந்தா நானும் வந்திருப்போம்ல. அது எல்லாரையும் கூப்பிடுன்னு தான் நினைச்சேன் சாந்தி. பிற சரி, ஒரு சேலை எடுக்கிறதுக்கு எல்லாரையும் அலக்கழிச்ச மாதிரி வேண்டாம். அவளுக்கு 1008 வேலை இருக்கும். வேலையும் சோலையும் கெட்டு வான்னு சொல்லி எல்லாரையும் இழுத்துட்டு போண்டாமே அப்படின்ட்டு தான் சரசக்கா வாரியலான்னு கேட்டேன். வாரம்னாவோ. சரி, அப்போ 2 பேர் மட்டும் போயிட்டு வந்துடுமேன்ட்டு உட்காந்துருக்கோம். நல்லா நடிக்கா. நீ எங்கே போயிட்டு வர சாந்தி? நான் என் ஆத்தனார் வீட்டுக்கு போயிருந்தேன்க்கா. அப்படியா? நல்லா இருக்காளா? பிள்ளைலாம் நல்லா இருக்கோளா? அவளுக்கு என்ன நல்லா இருக்கா? பிள்ளைலாம் பள்ளியிடம் போயிட்டுவோ. அவள் வீட்டுக்கு போகணும்னு போலக்கா. அவள் தெருவுலையே ஒருத்தி நல்ல சட்டத்தை பார்த்துக்கிடுங்க. நான் கொண்டு இந்த பழைய துணிமணி இருந்தால் அதில் சுடிதாரு பட்டுப்பாடணும் தச்சு கொடுப்பா. அந்த அன்னைக்குல தான் என்கிட்ட இருக்க பழைய பட்டு சிலையெல்லாம் அந்த பிள்ளைக்கு பட்டு பாவடை சுடிதார் மாதிரி தப்பமேனு கொடுத்துருந்தேன். அது தச்சிட்டோம்னு போன் போட்டாலா, போய் வாங்கிட்டு வரமேனு போனேன். அப்படியா? அந்த கல்யாண பொண்ணு சட்டையெல்லாம் நல்லா தப்பாலம்மா? அழகா தப்பாக்கா. அங்கனோட எல்லாரும் கல்யாண பொண்ணுக்கு கூட சட்டை தைக்க அவட்ட தான் கொடுப்பாவே. என்ன ரூபாயில தான் கொஞ்சம் அதிகமாக கேட்பா. ரூபா கேட்டாலும் பரவாயில்லம்மா. ஒரு நல்ல சட்டையா இப்போ மாடலா எல்லாம் தைக்காவுல்ல, அந்த மாரி தைக்க சொல்லி வாங்கி தருவியா? சரிக்கா, சொல்லி வாங்கி தரேன். நல்லதா போச்சு. நல்ல ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் சட்டை அவளுக்கு தைக்க கொடுத்தோம் அப்படின்னா அவள் 3000 ரூபா சொன்னா அப்படின்னா 3500 சொல்லி 500 ரூபாய் நம்ம அமைக்க வேண்டியதான். பிற ஏக்கா, நாளைக்கு நிச்சயதார்த்தத்தை வச்சிருக்கிய. இன்னைக்கு போய் தான் சேலை எடுக்க போறியா? இப்பவுமே பொழுது சாய போகுது. இனி எப்போ கொண்டு போய் நான் சட்டையை கொடுக்க? ஆமா, என்ன செய்ய, நான் போயிட்டு வந்து ராத்திரியே உங்ககிட்ட சட்டை துணி தந்துருந்தேன். காலையில கொண்டு போய் கொடுத்தா சாயங்காலத்துக்குள்ள அந்த பிள்ளை தச்சு தந்துடாதா? என்னக்கா பேசியா? நிச்சயதார்த்த சட்டையெல்லாம் எவ்வளவு கிராண்டா அழகா தைக்க வேண்டிய சட்டை அவசர அவசரமா அவ ஒரு நாள் என்னன்னு முடிச்சு தருவா. அவளுக்கு நேரம் வேண்டாமா? இன்னைக்கு இப்ப சாயங்காலம் கொண்டு போய் கொடுத்தோம்னா கூட ராத்திரி பூரா வேலை பார்த்து நாளைக்கு பகலையும் வேலை பார்த்து சாயங்காலம் நம்ம போய் வாங்கிட்டு வருவேன். சரியா இருக்கும். மேற்கொண்டு ஆரி ஒர்க் பிளவுஸ் தான் தைக்கணும். பொண்ணுக்கெல்லாம் நிச்சயதார்த்தமா இருந்தாலும் கல்யாணமா இருந்தாலும் ஆரி ஒர்க் சட்டை தான் இப்போ உள்ள பிள்ளை எல்லாம் போடுவோம். அது என்ன சாந்தி ஆடி ஒர்க்கு? நீங்க ஒரு ஆளு ஆடி ஒர்க்கு ஆவணி ஒர்க்குன்னுக்கிட்டு. ஆடி இல்லக்கா, ஆரி ஒர்க்கு. அப்படின்னா
ஏக்கா நம்ம அன்னைக்கு ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம்ல, பிள்ளை எவ்வளவு அழகா சிக்கு சிக்குன்னு சட்டை போட்டிருந்தது. அந்த மாதிரி சட்டை தைக்கன்னா ஆரி ஒர்க்கு சட்டைன்னு தான் சொல்லுவாங்க. அப்படி சட்டையில தான் இப்போ நிச்சயதார்த்தத்துக்கு கல்யாணத்துக்கெல்லாம் பொண்ணு பிள்ளைகள் போடுதுவோ. ஆமாம்மா, அப்படிதான் சட்டை தைக்கணும். வேற அவ்வளவு ஒர்க் வைக்கணும் டெய்லர் காரிக்கு நேராவாதா? ஆமாண்ணா, நீ சொல்றத பார்த்தா உன அத்தனார் ஊர்ல போய் தச்சிட்டு கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு நேராவும் போலயே. விடு லட்சுமி, நம்ம ஊர்லயே நல்லா தைக்க பிள்ளைகள் இருந்தா அதை விட்டு கொடுப்போம். பேர் என்ன செய்ய? குண்டச்சி, நமக்கு ஒரு 500 ரூபா கிடைக்குதுன்னு கெடுத்துருவா போலயே. விடக்கூடாது, எப்படியாவது இந்த சட்டை ஆர்டரை பிடிச்சே ஆகணும். ஏக்கா, இந்த பிள்ளை தைக்க அளவுக்கு வேற யாரும் நல்லா தைக்க மாட்டாள்வக்கா, அழகா தச்சு தருவா பாத்துக்கிடுங்க. ஆனா நேரம் இல்ல சாந்தி, சரசக்கா சொல்லுதானக்கா நம்ம ஊர்லயே கொடுத்துக்கிடுவோம். நீங்க ஒரு ஆளு அழகா தைக்க பிள்ளைய விட்டுட்டு யார்கிட்ட போய் கொடுத்து வம்பாக்க போறிய? நான் வேணா ஒரு வழி சொல்லுதம்க்கா, நீங்க இப்போ சேலை எடுக்க போறீங்களா, அவங்க கூட நானும் வந்துடுறேன். அப்படியே சேலையெல்லாம் எடுத்துட்டு சட்டையெல்லாம் தந்துருங்க. அந்த அன்னைக்கு நான் அங்க இருந்த மணிக்கு நான் அத்தனார் ஊர்ல போய் சட்டையை தைக்க கொடுத்துருந்தேன். நாளைக்கு சாயங்காலமா போய் வாங்கிட்டு வந்து தந்துருந்தேன். அப்படின்னா சரி சாந்தி, அப்படியே செஞ்சிருவோம். ஆனா உனக்கு அலைச்சலா இருக்குமே. ஐயா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, இத்தனை வருஷமா பாயிருக்கோம், உங்களுக்காண்டி நான் இதை கூட செய்ய மாட்டேனா? நானும் உங்க கூட வரேன். சேலையெல்லாம் எடுத்துட்டு அந்த மணிக்கு சட்டையை கட் பண்ணி என்கிட்ட தாங்க, நான் போய் கொடுத்துட்டு வந்தது எனக்கு. சரி சாந்தி. ஏப்பா, ஒரு 500 ரூபா சம்பாதிக்க என்ன பாடு, என்ன பேச்சு பேச வேண்டியிருக்கு. எங்க வண்டி நிறுத்துங்க. ஏக்கா, என்ன இன்னும் போலையா திருநெல்வேலிக்கு? வண்டியே வரல சின்ன பொண்ணு, கிட்டத்தட்ட 3/4 மணி நேரமா உட்காந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏமா, ஒரு ஆட்டோ பிடிச்சாது போக வேண்டியதானே, இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கிய? அது எப்படி சின்ன பொண்ணு, ஆட்டோக்கு ரூபா அதிகமாவாதா? நாலுமணி நீங்களும் சேர்ந்த மாதிரிலோ? ஏக்கா பாத்தீங்களா, 4 மணிலாம் கூப்பிடத்தானே செஞ்சிருக்கியா, என்னைய மட்டும் ஒரு வார்த்தை கூப்பிட மாட்டேன்ட்டியல்லக்கா? இல்ல சின்ன பொண்ணு, நான் யாரையுமே கூப்பிடல. சாந்தி அவன் நாத்தனார் வீட்டுக்கு போயிட்டு பஸ்ஸை விட்டு இறங்கி நிக்கா, நாங்க முன்னேறமே உட்காந்துருக்கோம், அவ்வளவுதான். ஆனா இப்ப நாங்க 3 பேரும் சேர்ந்தா போறோம் சின்ன பொண்ணு, பட்டெடுக்க. அப்படியா நாலுமணி? ஏக்கா, அப்ப நானும் வருவேன். சின்ன பொண்ணு, ஏங்க என்ன வேலையா வந்தேன் சின்ன பொண்ணு, அதை விட்டுட்டு நீ வாட்டுக்கு அவ கூட போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா? யாராசி எங்க கூட வரட்டுமே, கூட்டு போயிட்டு கூட்டு வரோம். உங்க கூட வாரத பத்தி பிரச்சனை இல்லக்கா. வீட்டுல என் தங்கச்சி வந்திருக்கா, அவளுக்கு ஏதாவது கறி மீனுன்னு எடுக்கிறதுக்கு தான் எங்க அம்மா எங்களை அனுப்பி விட்டா. இவளும் வீட்டுல மசாலா சாமான்லாம் குறையா இருக்கு, நானும் உங்க கூட வரேன்னு சொல்லிட்டு இப்போ உங்க கூட வரேன்னு சொல்லியா. அப்புறம் வீட்டுக்கு போனா அம்மையும் தங்கச்சியும் ஏசமாட்டவளா? ஐயா, அப்படியா மீனா வந்திருக்காளோ? சின்ன பொண்ணு, அப்படின்னா கூட வர முடியல சின்ன பொண்ணு. உன் வீட்டுல நாத்தனா வந்திருக்கா, அவளை போட்டுட்டு எங்க கூட வந்தானா என்ன நினைப்பா? என்ன வேணா நினைச்சிட்டு போட்டுக்கா, நான் போகல. சின்ன பொண்ணு, சாப்பாடு எதுவுமே செஞ்சு கொடுக்காம வந்தானா என்ன நினைப்பாவே? எல்லாம் செஞ்சு வச்சிருக்கோம்க்கா, புளிக்குழம்பு வச்சு முட்டைக்கோசு பொரியல் பண்ணி வச்சிருக்கு. அவன் மாவா நாளைக்கு ஊருக்கு போறாளாம். நாளைக்கு ஆடி வெள்ளியில நம்ம வீட்டுல ஒன்றும் கறி எதுவும் எடுக்க முடியாதுங்க காண்டி இன்னைக்கே என் அவளுக்கு கறி எடுத்து சமையல் பண்ணுதுன்னு சொல்லவோக்க. நான் மனுஷியா மாடாக்க அவள்கிட்ட இருக்க பிடிக்காம தான் நானும் ஜாமா வாங்க போறோம்னு சொல்லிட்டு இவர் கூட சும்மா வந்துட்டேன். இப்போ உங்களை பார்த்தா இப்போ உங்க கூடயே வந்தாலும் கூட கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் போல. வீட்டுல போய் எவன் அடுப்படியிலே அவிய. நானும் காலையில இருந்து அண்ணா பாடு பாத்துருக்கோம்க்கா. ஒரு பாடு துணியை துவச்சு ஒரு பாடு வீட்டு வேலையை பார்த்து முடிச்சுட்டு சுவார பங்கி கையை கழுவிட்டு நிக்க வந்துட்டா. வந்தவ இருக்கதை வச்சு தின்னுட்டு கிடக்கலாம்லக்க. எப்பவும் வார நேரம்லாம் கறி மீனெல்லாம் ஆக்கி போடத்தானே செய்யுது. இந்த ஒரு நாளைக்கு பொறுத்துக்கிட்டு நாளைக்கு கோயில சாப்பிட்டுட்டு போனா என்னவா? இப்பவுமே போய் என் அவளுக்கு என்னத்தையாவது எடுத்துட்டு வந்து வையும் கையா மாமியா. நானே அவள்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். கடவுளா பார்த்து ஒரு வழியை காட்டிட்டாரு. நல்ல நேரத்துக்கு உங்களுக்கு இவ்வளவு நேரம் பசு வராம இருந்திருக்கு. இனி நான் உங்க கூட வரதாங்க செய்வேன், வரக்கூடாதுலாம் நீங்க சொல்லக்கூடாது. எங்களுக்கு பிரச்சனை இல்லை சின்ன பொண்ணு, உன் மாமியார் என்னமோ சொல்லிடக்கூடாது. அதெல்லாம் சொன்னா நான் பாத்துக்கிட்டேன். சின்ன பொண்ணு, என்ன எனக்கெல்லாம் வர முடியாது. உங்க தங்கச்சிக்கு கறி மீன் எதுவும் வாங்கி கொடுக்கணும்னா அந்த கடையில மீனை பொறிச்சு விற்கும், அதை வாங்கிக்கிட்டு ஒரு கோழி பிரியாணி வாங்கி கொண்டு போய் கொடுங்க. சின்ன பொண்ணு, அம்மா ஏசுவா சின்ன பொண்ணு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் பொங்கி வைக்காமல இருக்கேன். எப்பா பஸ் வந்துட்டா? ஏக்கா வாங்க வண்டியில ஏறுவோம். அத்தானு நான் போயிட்டு வரேன்னு. சின்ன பொண்ணு போவாத சின்ன பொண்ணு. நான் என்ன ஒரே அடியாவா தான் உங்களை விட்டு போறேன். ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆக போகுது. சவுளி கடைக்கு போயிட்டு அந்த அன்னைக்கு வீட்டுக்கு வர போறேன். ஏன் கவலைப்படுதிய? போயிட்டு வந்துருது என்ன அத்தையிட்ட சொல்லிருங்க. அந்த வாரம்க்கா. அத்தனே பாய். கடவுளே, இப்ப அம்மாட்ட போய் என்ன சொல்ல? அவ ஒரு பக்கம் சத்தம் போடுவாள. சவன் சுவாதனை. எட்டி வயிறு எதுவும் பசிக்கா? புளிக்குழம்பே கொஞ்சம் வச்சு தரட்டா, சாப்பிடுதியா? பிற எதுக்குமா அவ்வளோ கறி எடுக்க அனுப்புனா? உனக்கு பசிக்கலன்னு சொன்னலாட்டி, அதான் சரி அதுக்குள்ள கறி எதையும் எடுத்து சமையல் பண்ணுவோமே அப்படின்னு பார்த்தேன். அவன் போனவள இன்னும் ஆளக்காங்களே. உனக்கு இப்போ பசிக்க ஆரம்பிச்சிருக்கும்ல? எனக்கு பசியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. காலையில வீட்டில் பொங்கல் சாம்பார் தான் சாப்பிட்டுருந்தேன் பத்தியா, அதனால பசியே இல்லை, கம்முன்னு தான் இருக்கு. சரி மக்களே, உங்க அண்ணங்காரனும் மைனிக்காரி இப்போ வந்தா கூட இதுல இருந்து 1 மணி நேரத்துல நீ சாப்பிடலாம். எப்போ வரவளோ தெரியலையே, போய் விட்டு நேரம் ஆகுது, இன்னும் ஆளக்கானும். சின்ன பொண்ணு அவ கூட கடைக்கு போனதுக்கு அம்மா என்னத்தை ஏசப்படுறாளோ தெரியல, சொல்லாமலும் முடியாது. எம்மா இல்லை ஏன் இவ்வளோ நேரம்? எப்பவுமே போனேன். சரி, உன் பொண்டாட்டியை போய் ஒரு ரசம் வச்சு கூட்டு மட்டும் வைக்க சொல்லி. நேராவது பாரு, தங்கச்சி வேற அப்பளை வச்சு பசிக்கின்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. எம்மா, தங்கச்சிக்கு பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன். பிரியாணியா? நமக்கு கூட இந்த யோசனை இல்லை. அண்ணன் வாங்கிட்டு வந்திருக்கானே. பிரியாணி வாங்கிட்டு வந்தியா? என்னெல்லாம் அழுகுத? எம்மா கோவப்படாதம்மா, தங்கச்சிக்கு வயிறு பசிக்குன்னு சொல்லியால, அவளை அதை சாப்பிட சொல்லு. இல்லை இப்படி நம்ம வீட்டுக்கு வந்த பிள்ளைக்கு கடையில் வாங்கியாலும் கொடுப்பிய? ஒரு 1/2 மணி நேரம் ஆமால கறி குழம்பு வைக்கிறதுக்கு. அவன் மட்டுமால திங்க போறா, நீங்களும் தானே திங்க
போறியே? நான் இருக்கும்போதே என் வீட்டுக்கு வந்தா என் பிள்ளைக்கு இப்படி கடையில வாங்கி போடுறதியல, நாளைக்கு நான் இல்லைன்னா என் பிள்ளைக்கு இது என்ன? எம்மா வீடுமா, நான் சாப்பிட்டுக்கிடியே. நீ சும்மா இருட்டி, என்ன கதை என்ன ஏதுன்னு தெரியட்டு, அதுக்கப்புறம் திங்கலாம். இந்த அம்மா வேற நேரங்கட்ட நேரத்துல கோவப்பட்டுக்கிட்டு இருப்பா. பிரியாணி ஆறிடக்கூடாத. சொல்லுல அவளை எங்க அந்த சீமாட்டியை கூப்பிடு, என்னத்துக்கு கடையில வாங்கி கொடுத்தான்னு கேட்கட்டும். இப்படி கடையில பிறகு போடுறதுக்கு என் பிள்ளைக்கு தெரியாமலா? வந்த பிள்ளைக்கு வாய்க்கு ருசியா வீட்டுல செஞ்சு கொடுப்பான்னு கண்டிருக்கு. அதை விட்டுட்டு என் பிள்ளைக்கு கடையில வாங்கிட்டு வந்து கொடுக்க சொல்லிருக்கானா உன் பொண்டாட்டி. அவளை கூப்பிடு, நான் என்ன ஏதுன்னு கேட்கட்டும். எம்மா அவ அவ அத்தே என்னன்னு சொல்ல போறனோ, அம்மா இதுக்கு வேற கூட கொஞ்சம் கோவப்படுவா. சொல்லுல என்ன அவா குவான்ட்டு கிடக்க, சொல்லு என்னன்னு. எம்மா சின்ன பொண்ணு திருநெல்வேலிக்கு போயிருக்காமா. என்னல சொல்லியா? இப்ப எதுக்கு திருநெல்வேலி வரைக்கும் போயிருக்காவா? அதையாமா அவன்கிட்ட கேட்க? நான் வந்ததை அவளுக்கு பிடிக்கல, அதான் அவன் வந்தவா வீட்டுல கிடக்கட்டும், நம்ம எங்கேயாவது ஊர் சுத்த போகணும்னு போயிருக்காவ. அதான் என்ன சொல்லன்னு தெரியாம இப்படி நிக்க அண்ணங்காரன். அப்படித்தானே? சொல்லு, எதனால வாயை திறந்து சொல்லு, நான் ஒண்ணும் நினைக்க மாட்டேன். போறவா சும்மா போனானா, இல்ல அப்படின்னா உன் தங்கச்சிக்காரி அவளை வீட்டுக்கு போக சொல்லு, அப்பதான் நான் வீட்டுக்கு வரோம்னு சொல்லிட்டு போனாலா? அதையும் சொல்லிரு. என்ன மீனா இப்படி எல்லாம் சொல்லியா? மைனி எப்படி நினைப்பாளா? உன் பொண்டாட்டிட்டே இல்லாத கெட்டானா எதுல இருக்கு? அவளுக்கு எவ்வளவு திமுரு ரப்பு இருந்தா என் பிள்ளை வீட்டுக்கு வந்த நேரம் அவ திருநெல்வேலியை பார்க்க போயிருப்பா. எம்மா அவ எனக்குன்னு போலம்மா, நாங்க மட்டன் எடுக்கிறதுக்கு போய்கிட்டு இருந்தோமா. அப்போ பஸ் ஸ்டாண்டில் லட்சுமிக்கா சரசக்கா சாந்தியக்கா எல்லாரும் நின்றுகிட்டு இருந்தாவ. அப்போ சின்ன பொண்ணு என்னக்கா இன்னும் பஸ் வரலையா இன்னும் போகலையான்னு கேட்டா. அவ பேசிக்கிட்டு இருந்தது பார்க்கல, நாளைக்கு கிருஷ்ணாவுக்கு நிச்சயதார்த்தம்ல, அதனால அந்த பிள்ளைக்கு பட்டு எடுக்கிறதுக்கு கடைக்கு போகலாம் இருக்கும் போல. அப்பதான் சின்ன பொண்ணு நீயும் வாயன்னு இவளை கூப்பிட்டாவளா. என்கிட்டையும் கூட்டிட்டு போறோம்னு சொன்னாவோ. அந்த அன்னைக்கு நான் ஒன்னும் பேச முடியாம சரி போயிட்டு வான்னு சொல்லிட்டேம்மா. அடே அவளை கூப்பிட்டா உடனே கழிச்சுக்கிட்டு போயிருவானே. இல்லக்கா என் வீட்டு நாத்தனா கறி வந்திருக்கா, நான் வர முடியாதுன்னு சொல்லுறதுக்கு உன் பொண்டாட்டிக்கு வாய் இல்லையோ? அவ சொன்னாம்மா. என்ன சொன்னாம்மா? என்னத்த சொன்ன? அதாம்மா எங்க வீட்டுக்கு மீனா வந்திருக்காக்கா, நான் வர முடியாது, அத்தை வேற சமையல் பண்றதுக்கு நீ போயிட்டு வர சொல்லியிருக்காவோ, நீங்க எல்லாரும் போய் நல்லபடியா எடுத்துட்டு வாங்கன்னு தான் சொன்னா. அவ எல்லாரும் தான் கேட்காம வாவான்னு சொன்னாவளா. நானும் போவாதன்னு சொன்னா நல்லா இருக்காதுன்ட்டு போயிட்டு வான்னு சொல்லிட்டோம்மா, வேற வழி இல்லாம. அப்படியாப்பா உன் பொண்டாட்டிய வாவான்னு அவன் வெத்தலை பாக்கு வச்சு அழைச்சாவளோ, கையும் காலம் பிடிச்சு இழுத்தாவளோ? அண்ணா பொய் பேசலாம்ல, ஏக்கர் கணக்குல பேசாத. அவள பஸ் ஸ்டாண்ட்ல நின்னதை பார்த்த உடனே அவன் பொண்டாட்டி அவ கூட கழிச்சிட்டு ஓடிருப்பா. அவ இவளை வாவான்னு கூப்பிட்டாவலாம், இவன் அந்த அன்னைக்கு வேற வழி இல்லாம போனாவலாம். என்னல கம்பி கட்ட கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? நான் பிறந்தப்பவே எங்க அப்பா எனக்கு காது குத்தி மொட்டை ஓட்டி எல்லா சடங்கும் பண்ணிட்டார்ல. நீ புதுசா குத்த பாக்கியோ? உன் தங்கச்சிக்கும் உன் தாய்மாமன் மடியில உட்கார வச்சு காது குத்துனது உனக்கு தெரியுங்களா? ஞாபகம் இருக்குல்ல? ஏம்மா நான் ஏம்மா உன்னை ஏமாத்த போறேன்? நீ என்னைக்கு தான் என்ன ஏமாத்தல? மவனா நடிச்சு ஒவ்வொரு நாளும் என்ன ஏமாத்திக்கிட்டு தானே இருக்க. அம்மாதான் போறான்னா அவளை செப்பையோட 4 போட்டு என்னவளா என் தங்கச்சி வந்திருக்கேல ஊருக்கு போறதுக்கு நிக்க அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு கொண்டு வந்து வீட்டுல போடுவியா? அதை செய்ததுக்கு இல்லாம ஊருக்கு போயிட்டான்னு வெக்கம்லாம் வந்து சொல்லுதியல. நீ இப்படி அவ ஆடுத ஆட்டத்துக்கெல்லாம் துணை போக போயிடாமல, அவ எங்களை இலக்காரமா நினைக்கா. இம்மா அவ அப்படிலாம் நினைக்க மாட்டாமா. சரி அவ போனா என்னம்மா, நான் தான் இருக்கம்ல. பாரு தங்கச்சிக்கு பசிக்குமேனு உள்ளூர்லாம் பிரியாணி கடையில பார்த்தேன். 4-5 கடை தான் இருந்தது. அத்தனை கடையிலையும் காலியா போயிட்டு புரோட்டா தான் இருக்குன்னாங்க. மத்தியானம் சோறு சாப்பிடாம இருப்பாளுங்க கண்டி பக்கத்து ஊர் வரைக்கும் போய் வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்படி நான் பாசமா இருக்கம்லாமா, இதை மட்டும் பாருமா. அவ என்னமும் செஞ்சுட்டு போறான்னு விட்டுரு. என்னத்தையும் செஞ்சுட்டு போறான்னு நீ விட போய் தானே அவன் இந்த ஆட்டம் ஆடுதா. நானும் விட்டுட்டோம்னா தலையில தொங்குவான் பொண்டாட்டி. ஆமா என்ன, நான் உன் வீட்டுக்கு வரது பிடிக்கலன்னா என்கிட்ட சொல்லிருனே. தேவையில்லாம என்னால நீயோ உன் பொண்டாட்டியோ சங்கடப்பட வேண்டாம். யாமீனா இப்படி பேசுத? நான் அப்படி நினைப்பனா? பிறகு அவ அப்படி போறேன்னு சொன்னா நீ போவிடாமலாம் தடுத்திருக்கணும். உனக்கு உண்மையிலே என் மேல பாசம் இருந்தா அவளை போவிட்டு இருப்பியானே. 4 அடி அடிச்சுனாலும் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்திருப்பல்ல. பாரு நாய்க்கு கடையில பிஸ்கட் வாங்கி போடுதேனாக்கா எனக்கு கடையில பிரியாணி வாங்கிட்டு வந்து போடுத. என்ன மீனா நீயும் அம்மா மாதிரியே புரிஞ்சுக்கிடாம பேசுத? அண்ணன் எப்படி நினைப்பனாமா? அப்படி நினைச்சுதாம்ல நீ வாங்கிட்டு வந்திருக்க. நீ வாங்கிட்டு வந்த பிரியாணியை என் பிள்ளை கையால கூட தொடாது பாத்துக்கோ. இந்த அம்மா என்ன இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா? மைனிக்காரிக்கு அண்ணனுக்கு சண்டை எடுத்து விடுவோம்னுலாம் நான் கூட 2 வார்த்தை பேசிட்டேன். அதுக்கு அம்மாக்காரி நீ பிரியாணி திங்க விடாம ஆக்கிடுவா போலயே. வாசனை வேற மூக்க தொலைக்கி. எம்மா அப்படி சொல்லாதம்மா. தங்கச்சிக்கு உனக்கு எனக்கு 3 வத்துக்குமே தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். கொண்டு போய் குப்பையில போடல, நான் என் பிள்ளைக்கு பொங்கி கொடுத்துக்கிடுவேன். எம்மா இவளுக்கு பாலாத்துக்கு கை கால்லாம் நடுங்குமா. இவ எப்ப சோறு பொங்கி தந்து எப்ப நான் திங்க? பிரியாணில மண்ணள்ளி போட்டுருவா போலயே. எப்படியாவது சமாதானம் பேச மாதிரி இன்னைக்கு பிரியாணி தின்றணும். நான் வாட்டுக்கு என் போக்குல சும்மா இருந்ததை தின்னுட்டு இருந்திருப்பேன். இந்த அம்மாக்காரி பாசமா கறி எடுத்து குழம்பு வைக்க சொல்லுதம்னு சொல்லவும் சரின்ட்டேன். கறி குழம்பு திங்க போறோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்க நேரத்துல அவன் பிரியாணியை கொண்டுட்டு வந்து நிக்கான். சரி அதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல சாப்பிடலான்னு பார்த்தா அதுக்கும் ஆப்பு வைக்கல. இந்த அம்மா வீட்டுல வந்து இந்த சீரழிவுக்கு ஒழுங்கா என் புருஷன் வீட்லயே நினைச்சதை தின்னுட்டு நிம்மதியா இருந்துடலாம் போலயே. சரி எப்படியாவது பிரியாணியை திங்கணும். அண்ணங்கிட்ட பாசமா பேசி ஆளும்பரமா உட்காந்து திம்போம். வேற வாங்கினதை தூரையாப்பட முடியும். எம்மா தங்கச்சிக்கு கொடுத்து நீயும் சாப்பிடுமா. 3 உட்காந்து சாப்பிடுவோம். எனக்கும் வயிறு பசிக்கு. ஒன்னும் தேவையில்லை போல. என் புள்ள ஒன்றும் ரோசம் கட்டவா இல்லை. நீ வாங்கிட்டு வந்த பிரியாணி திங்கிறதுக்கு. எம்மா
சொல்லு மக்களே, என் பிள்ளை என்ன சிரிச்ச முகமா வந்தது, முகமே வாடி போயிட்டு. எம்மா, மைனி பண்ண தப்புக்கு அண்ணன் என்னம்மா செய்வான்? அவன் பாம்போல நமக்காண்டி அலைஞ்சு திரிஞ்சு சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கான். என்னதான் கோபம் இருந்தாலும் அதை அண்ணன் மேல காட்டக்கூடாதும்மா. அவனுக்கு நம்மளை விட்டா யார் இருக்கா? ஆயிருந்தா அவன் மைனிக்கு சப்போர்ட்டா பேசினாலும் நம்ம அண்ணம்மா அவனை சங்கடப்படுத்துற மாதிரி எதுவும் பேசண்டா. பாரு, எங்க அண்ணன் பாம்போல நிக்காம பாரு. வாங்கு, அவன் கையில இருந்து இந்த பிரியாணியை வாங்கி ஒரு தட்டில் வச்சு கொண்டா. நம்ம எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சந்தோஷமா பேசி சிரிச்சு சாப்பிடுவோம்மா. எவ்வளோ நாளாவது நம்ம சந்தோஷமா பேசி சிரிச்சு சாப்பிட்டு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. இன்னைக்கு நம்மளுக்கு அந்த வாய்ப்பை கடவுள் கொடுத்துருக்கானேன்னு நினைச்சு சந்தோஷப்படுமா? அந்த மைனிக்காரி இருந்தா கூட நம்மள சந்தோஷமா சிரிச்சு பேசக்கூட விட மாட்டா. கடவுள் புண்ணியத்துல இன்னைக்கு அந்த நாள் அமைஞ்சிருக்கான்னு சந்தோஷப்படுமா? அண்ணனை ஏசாத. என் தங்கச்சிக்கு என் மேல எவ்வளோ பாசம். நான் சங்கடப்படுவேன்னு அவ இவ்வளவு தூரம் யோசிக்கல. எத்தனை இருந்தாலும் என் தங்கச்சி போல வருமா? சரி மக்களே, நான் பிரியாணி வச்சு கொண்டாரு, நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோன்னு. எம்மா, நீ என் தங்கச்சி இதுல இருங்கம்மா, நான் போய் சாப்பாடு வச்சு எடுத்துட்டு வரேன். சரி மக்களே, போய் சாப்பாடு வச்சு கொண்டா போ. சரிம்மா. என் புள்ள நல்லவன் தான். அந்த பேதில் இருவாதான் வந்து என் பிள்ளை எப்படி மாத்திட்டா. கவலைப்படாதம்மா, அவ மாத்தன்னு நினைச்சாலும் நம்ம அண்ணன் அப்படி ஒரேடியா மாத்திர முடியுமா? என்னைக்கு நம்ம அண்ணன் நம்ம மேலதாம்மா பாசமா இருப்பான். ஆமா மக்களே, எப்பாடா ஒரு வழியா பிரியாணியை சாப்பிடுறதுக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு. எங்க முடியாம போயிருமோன்னு பயந்துட்டேன். அண்ணன் எப்படியும் பிரியாணி வாங்கிட்டு வந்திருந்தா சிக்கன் பொரிச்சதும் வாங்கிட்டு வந்திருப்பான். இன்னைக்கு ஒரு வெட்டிட வேண்டியதான். எப்பா, ஒரு வழியா வந்தாச்சு. என்ன கூட்டம், சாதாரண நாள்ல இவ்வளவு கூட்டமா? ஆமா பத்திலக்கா, இது ஆடி மாசம்லக்கா. ஆடி தள்ளுபடிக்கு துணி எடுக்க வருவாவே, மேற்கொண்டு கோயில் குடிக்கு குரூப் சேல் எடுக்க வருவாவே. கூட்டம் கூட்டமா தானே இருக்கும் இந்த மாசம் பூரா. அதுவும் சரிதான். சரி ஏக்கா, சட்டு பிட்டுன்னு வாங்கக்கா, உள்ள போய் சேலையிலே எடுப்போம். நேராவதுல சட்டை தைக்க கொடுக்க போகணும்ல. இன்னும் 4 மணி ரொம்ப ஆர்வமா இருக்க மாதிரி இருக்கு. சின்ன பொண்ணு, பொண்ணுக்கு சட்டை தைக்கிறது ஏன் பருப்புன்னு சொல்லியிருக்கேன். சேலை எடுத்த உடனே சட்டையை கட் பண்ணி தந்தீங்கன்னா நான் அந்த ஆளை போய் நாத்தனார் ஊர்ல தைக்க கொடுத்துருவேன். அதுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். பரவாயில்லையா, 4 மணி 4 வரைக்கும் உதவி பண்ணலாம் ஆரம்பிச்சிருச்சு. போ ஏக்கா, வாங்கக்கா. அவ அப்படித்தான் பேசிட்டு எடுப்பா, நேரம் போது பாருங்க. சரி சண்டி, வாங்க போவோம். ஏ அம்மா, கடையில எவ்வளவு பெரிய விளக்கு, எவ்வளவு அழகா பிள்ளையார்லாம் வச்சிருக்காவே. பாத்திலக்கா, இந்த ஊரு குத்தலுக்கு வித்தா கூட நமக்கு ஒரு வறட்சி அளவு காய்க்கணும். பாத்தீங்களா, எல்லாம் நம்மள அட்டாக் பண்றதுக்கு தான் அப்படி பார்வையா வச்சிருக்கானுவே. அட்டாக் பண்றதுக்கா? ஆமா, நம்மள அப்படியே கவர்ந்து இழுக்கணும்ல. இப்படி எல்லாம் பெரிய பெரிய விளக்கு பிள்ளையார் சிலையெல்லாம் வச்சா தானே நம்ம ஒரு மங்களகரமா எடுக்க போறோம்னு நமக்கு தோணும். இதெல்லாம் ஒரு வியாபார தந்திரம்க்கு. 4 மணி அது அட்டாக் இல்ல, அட்ராக்ட். சரி, ஏதோ ஒண்ணு, நான் சொன்ன விஷயம் சரிதானே? வாங்கக்கா, சீக்கிரமே சேலையில பாப்போம். சின்ன பொண்ணு, சின்ன கடையா பத்தி பேர்க்கலாம்ல சின்ன பொண்ணு. ரொம்ப பெரிய கடையா இருக்கே, ரேட் அதிகமா இருக்கும்ல. ஏக்கா, சின்ன கடை பெரிய கடை எல்லாத்துலயும் ரேட் எல்லாம் ஒரே மாதிரி தான்க்கா இருக்கும். இந்த மாதிரி பெரிய கடைகள்ல கொஞ்சம் கலெக்ஷன் அதிகமா இருக்கும்ல. நிறைய கலெக்ஷன் இருந்தா நல்ல சிலையா பார்த்து எடுக்கலாம்ல. அதுக்கு தான் கூப்பிட்டு வந்தேன். நீங்க ரூபாய் பத்திலாம் ஒன்றும் கவலைப்படாதியா. எல்லா கடையிலையும் என்ன ரேட்டோ அப்படித்தான் இந்த கடையிலையும் வச்சிருப்பாவே. சரி சின்ன பொண்ணு. வெல்கம் மேம். வாட் யூ வாண்ட் மேம்? ஏம்மா, அந்த சரசக்கா, அந்த பிள்ளை எப்படி நுனி நாட்டில் இங்கிலீஷ் பேசுது, அதே மாதிரி தான் நம்மளும் பேசணும். நீங்க என்னடா எப்பவும் எங்ககிட்ட பேச மாதிரி இந்த அந்தானு இழுத்துக்கிட்டு இருக்கிய. இப்ப நான் பேசுறேன் பாருங்க. எங்காச்சும் சேரியெல்லாம் பார்க்கணும். எங்க போகணும்? ஏன் சின்ன பொண்ணே சிரிக்கா? ஒன்னும் இல்லக்கா, ஒன்னும் இல்ல, நீங்க பேசுங்க. ஏம்மா, நீ என்ன பதிலே சொல்லாம நிக்கா? எங்காச்சும் சாரி வேர் நிச்சயதார்த்தப்பட்டு தானக்கா. இது தாப்புல சின்ன பிள்ளைகள் ட்ரெஸ் எல்லாம் இருக்குல்லக்கா, அதுக்கு அடுத்தால இருக்கும். இப்ப ஏங்க கூடி கூடி பல்ல கட்டி கிடக்கிய? ஒன்னும் இல்லம்மா, ஒன்னும் இல்ல. சரி வா, போய் சேலையில பாப்போம். அதான் நம்ம வாட்டுக்கு நாம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு வீட்டை பார்க்க போயிருக்கணும். இவர்களுக்குன்னு சேலை எடுத்து கொடுக்க வந்த மாதிரி ஏன் பத்தியே சொல்லணும். கோவப்பட்டு போயிட்டோம்னா வேற வெட்டியா சட்டை தைக்க கொடுத்துருவாள்ல. வேற நம்ம 500 ரூபா அமுக்க முடியாது. சரி, பேரத்தையே போவோம். பிள்ளைங்க ட்ரெஸ் எல்லாம் என்ன அழகா இருக்கு. இப்படி கலர்ல என் பிள்ளைக்கு பார்த்து பார்த்து எடுப்பேன், கிடைக்கவே செய்யாது. சின்ன பொண்ணு, இது நல்லா இருக்கலாம். ஆமாக்கா, அழகா இருக்கு. உங்க மவளுக்கு போட்டா நல்லா இருக்கும். பத்தியா, ரூபா எவ்வளோன்னு கேட்போம். ஏ பிள்ளோ, சொல்லுங்கக்கா, என்ன வேணும்? ஏமா, அந்த ட்ரெஸ் எவ்வளோன்னு பார்த்து சொல்லேன். எதுக்கா? நான் அந்த கத்திரிப்பு கலரு. அந்த ஃப்ராக் 1500க்கா. ஏ அப்பா, 1500 ரூபாயா? என்னமா அப்படி அநியாயம் விலை சொல்லுத? அந்த ட்ரெஸ்ல என்ன இருக்கு அப்படி 1500 ரூபாய்க்கு? பாரு, ஒரு பக்கத்துக்கு கை கூட இல்ல, வெறும் கயறு தான் இருக்கு. இதுக்கு போய் 1500 ரூபா சொல்லியா? ஒரு 500 ரூபா போடு. சாரிக்கா, அவ்வளோ கம்மியா கொடுக்க முடியாது. வேணா 1450க்கு கொடுக்கலாம். ஏ அப்பா, ஒரு 50 ரூபா தான் குறைப்பிறாங்க. 4 முடி பாரு சின்ன பொண்ணு, இந்த ட்ரெஸ்ல அப்படி என்ன இருக்குன்னா 1500 ரூபா சொல்லியா? ஏக்கா, ட்ரெஸ் பார்க்கறதுக்கு சிம்பிளா இருக்கலாம், ஆனா நல்லா உழைக்க துணியா இருக்கும். அதான் அவ்வளவு ரேட்டு சொல்லுதாவே. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நம்ம சேட்டு கடையில எடுக்க அதே துணி தான். இவ இவ்வளவு பெரிய கடை, லைட் போட்டிருக்காவோ, ஏசி போட்டிருக்காவோ, கரண்ட் பில்லு மொத்தத்தையும் நம்ம தலையில கட்டலாம்னு பாக்காத. ஏமா, ஒரே ரேட்டு 800 ரூபா. தாரியா தரலையா?
சாரிக்கா, நீங்கள் சொல்கிற ரேட்டுக்கு இந்த கவுன் வராது. ஆனால் இதே மாதிரி 800 ருபீஸில் அந்த செக்ஷனில் நிறைய கவுன் இருக்குது, அதை போய் பாருங்கள். ஓகேவா? தேங்க்யூ. எப்படில ஏன் நாள்முடி பாரு சின்ன பொண்ணு, 1500 சொல்லுதா? அப்படி அதில் என்ன இருக்குது? 800 ரூபாய்க்கு தரலாம்ல? சரி, அதுக்குன்னு இப்படியாக்கா பேரம் பேசிட்டு கிடப்பிய? கிடைச்சா வாங்குங்க, இல்லாட்ட நம்ம பாத்துக்கிடலாம். வேற கடையா இல்ல. வந்தப்போ டீசென்ட் டிடர்ஜென்ட்னு வாய்களையே பேசுனீங்க. இப்போ ரோட்டோரத்துல காய்கறி சந்தையில பேரம் பேச மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிய. ஆமா, 800 ட்ரெஸ் 1500 ரூபாய்க்கு கொள்ள விலை வச்சு விற்காவோ? இவகிட்ட நான் டீசெண்டா பேசணும். அந்த அன்னைக்கு இந்த கடையில நான் ஒரு துணி எடுக்கண்டா. அவங்களுக்கு மட்டும் நல்ல கூடின விலையில ஒரு சேலை எடுத்து கொடுத்துட்டு அந்த அன்னைக்கு நம்ம கிளம்புவோம். வா போவோம். 4 மணிக்கு என்ன நல்ல எண்ணம். 1500 ரூபா கொடுத்து அது வாங்காதான் கூடுன விலைக்கு லட்சுமி அக்காக்கு சேலை எடுத்து கொடுக்க போதான். இது என்னைக்கு திருந்த போதா தெரியல. சின்னமனே வா. நான் வாரேன். இந்த ட்ரெஸ்ஸோட நல்லா தான் இருக்கு. ஆனா விலையை கேட்டாதான் 1000 2000 கால் விலை. சின்ன பொண்ணு, நிச்சயதார்த்தத்துக்கு இப்படி ட்ரெஸ் எடுத்தா நல்லா இருக்கும்ல சின்ன பொண்ணு? ஏன் போட்டு பட்டையை எடுத்துக்கிட்டு? இது இப்படி மெடியலாக்கா எடுக்க சொல்லிய? ஆமா, இப்பெல்லாம் நிச்சயதார்த்தத்துக்கு எல்லா இடத்துலயும் இப்படி தானே பொடியாவே. லட்சுமி அக்கா பட்டு சேலை தான்க்கா எடுக்க சொல்லியிருக்காவ. இதெல்லாம் எடுத்தவளுக்கு பிடிக்காது. அவளை கூப்பிடு, இதை ஒரு மட்டும் காட்டுவோம். அவளுக்கு எப்படி துணிமணி இருக்கதே தெரியாது. சரி, யாருக்கும் கேட்டு பாப்போம். அவளுக்கு பிடிச்சிருந்தா எடுக்கட்டும். லட்சுமி அக்கா, அங்க வாங்க சின்ன பொண்ணு. ஏக்கா இங்க வாங்கக்கா, நல்லா இருக்கு துணிமணிலு. எதை சொல்லியா சின்ன பொண்ணு? அங்க நிச்சயதார்த்தத்துக்கு பட்டு அழகழகா எடுத்து போட்டுட்டு இருக்காரு லட்சுமி அக்கா. அந்த காலத்துல தாங்க பட்டெல்லாம் உடுத்தினாவோ. இப்போ உள்ளதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மேடி மாதிரி அழகா போடுதுவோ பிள்ளைகள். இன்னும் அந்த துணியெல்லாம் பாருங்க, பச்சை கலர்ல ஜிகு ஜிகுன்னு அழகா இருக்குல்ல. இப்படி எடுப்போம். மாப்பிளைக்கு அவையில ஒரு கோட் எடுக்க சொல்லுங்க, நல்லா இருக்கும்ல பாக்கக்கு. ஐயா அதெல்லாம் வேண்டாம் சாந்தி, எப்பவும் போல நம்ம பட்டையே எடுத்து கட்டுவோம். ஏன்க்கா, பழைய மாதிரியே எடுக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் டிஃபரெண்டா எடுக்கலாம்ல? சேலை எடுத்தாவது அந்த பிள்ளை அடிக்கடி கெட்டிக்கிடலாம் சாந்தி. இதை கட்டிட்டு அது எங்க போகுது? ஒரு நாள் கூத்துக்கு சிக்கு சிக்குன்னு இதை எடுத்து போட்டுட்டு அதுக்கடுத்து அந்த ஆளை கிடக்கும். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அங்கிட்ட ஒரு அண்ணாச்சி அழகா நிச்சயதார்த்தத்துக்கு பட்டு எடுத்து போடுதாரு, வாங்க போய் பார்ப்போம். இவைய ஒரு ஆளு இன்னும் பழைய பஞ்சாங்கத்திலே இருக்காவ. சின்ன பொண்ணு, நான் சொல்றது சரிதானே? நேரத்துக்கு தக்கபடி நாமளும் ஆப்டேட் ஆகணும்ல? ஆப்டேட்டும் ஆவேண்டா, ஆம்லேட்டும் ஆவேண்டா. வாங்க போய் சேலை எப்படி இருக்குன்னு பாப்போம். இவா ஒருத்தி நம்ம என்ன சொன்னாலும் அதுக்கு தலைகீழாவே தான் பேசுவா. ஏக்கா, எனக்கு இந்த மஞ்சள் கலர் சேலை நல்லா பிடிச்சிருக்குக்கா. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு லட்சுமி. உனக்கு பிடிச்சிருந்தா அதே இடம். ஏக்கா என்ன, நாங்க வரதுக்குள்ள செலக்ட் பண்ணியாச்சு போல. இது நல்லா இருக்குன்னு எடுத்து வச்சிருக்கேன் சின்ன பொண்ணு. உனக்கு பிடிச்சிருக்கான்னு பாரு. ஏன் இது என்னது? மாரியம்மன் கோயிலுக்கு கூழ் ஊத்தனக்கா மஞ்சன்னு. நல்லா இல்லையா சின்ன பொண்ணு? நல்லா இருக்குக்கா. இந்த சேலை உங்களுக்கு வேணா வச்சுக்கிடுங்க. ஏக்கா, நிச்சயதார்த்தம் பண்ண போற பிள்ளைக்கு எவ்வளவு கிராண்டா அழகா எடுப்பாவ. நீங்க என்னடான்னா இந்த தீபாவளி பொங்கலுக்கு எடுக்கணக்கா, அதுவும் அதுல இருந்து மோசமா இருக்குது. எம்மா பார்க்கதாம அப்படி இருக்கும், வாங்கி உடுத்துனா அழகா இருக்கும். என்ன நிச்சயதார்த்தத்துக்குலாம் யாரும் இப்படி பட்டு எடுக்க மாட்டாவ. பார்க்கறதுக்கு கிராண்டா லுக்கா இருக்கணும்னே அப்படி எடுத்து போடணும். சரியா அண்ணா? ஒரு ரோஸ் கலர் தெரியுது பாருங்க, அப்படி எடுத்து போடுங்க. அண்ணா எடுத்தாரம்மா, பாருங்கம்மா. என்ன லட்சுமி அக்கா, இது எப்படி இருக்கு? அழகா இருக்கு சின்ன பொண்ணு. எடுத்தா இப்படி எடுக்கணுக்கா. எனக்கு ஓ அளவுக்கு பார்த்து எடுக்க தெரியாத சின்ன பொண்ணு. பாத்தி எடுக்க தெரியாதுல, பிறவியா என்னையோ கூப்பிடாம நீங்க மட்டும் வந்தீங்க. நீங்க மட்டும் வந்திருந்தீங்கன்னா இந்த மஞ்சள் சேலை தான் தூக்கி இருப்பிய. பொண்ணுக்கு நிச்சயதார்த்தத்துக்கு கெட்டுதமா இல்லாட்டி கோயிலுக்கு கூழ் ஊத்த கெட்டுதமான்னு தெரியாம போயிருக்கும். சரி சரி சரி, இதை எடுத்துருமா? பொறுங்கக்கா, இன்னொரு சேலை என் கண்ணை உறுத்துது. அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை எடுப்போம். சரியா? சரி சரி எடு. என்ன அந்த ஒரு ப்ரௌன் கலர் மாதிரி இருக்குல்ல, அதை எடுங்க. எடுக்கம்மா. லட்சுமிக்கா, எவ்வளவு ரூபாயில எடுக்க போறியா? ஒரு 5000 ரூபாய்க்குள்ள எடுக்கோம்மா. ஏ அப்பா, 5000 ரூபாய்க்குலாம் எடுக்கலாம்? இப்படி தெரிஞ்சதா அப்பளையே என்ன பந்தா பண்ணிருப்பேன். 5000 ரூபாய்க்கு சேலை எடுக்க வந்தா இப்படியா நான் நின்றுட்டு இருந்திருப்பேன். என்னத்தையும் ஒரு 2000 2500 ரூபாய்க்குலாம் எடுப்பான்னு நினைச்சிட்டு இருக்கேன். சரி ரைட்டு, நம்ம வேலையை ஆரம்பிக்க வேண்டியதான். ஒரு காப்பியோ டீயோ குடிச்சா நல்லா இருக்கும். இதுக்கு நீ தனி கடையில வச்சா நம்மளுக்கு வாங்கி தர போறாவே. போற வழியிலேயே பஸ் வந்துட்டா அந்த அன்னைக்கு யாருங்க போவோம்ன்றாவே. கேட்போம், வாய மூடிட்டுன்னா ஒன்றும் நடக்காது. பாருங்கம்மா, நல்லாதான் இருக்கு. ஆனா கலர் அந்த அளவுக்கு முழிப்பு இல்லையே. அங்க இருந்து பார்க்கல நல்லா இருந்தது. அப்புறம் என்ன, 4000 5000க்கு பட்டு எடுக்கும். காபி டீ ஜூஸ்னு ஒன்றும் கிடையாதா? மூணையும் ஒரே நேரத்துல குடிச்சா வயிற்ற கலக்கிறாதான் நல்லபடி. அப்படி வயிற்ற கலக்கினா அது ஏன் பிரச்சனை தானே? அதை நான் பாத்துக்கிட்டேன். உனக்கு வேணா குடி, இல்லாட்டி பேசாட்டி இரு. டென்ஷன் ஆக்கிட்டு கிடக்கா. ஏனே ஒரு டீயோ காப்பியோ ஜூஸோ கொண்டு வர சொல்லுங்க. அந்த சொல்லுதம்மா. சரசக்கா, அந்த பட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இது நல்லாதான் இருக்கு சின்ன பொண்ணு. ஆனா முகூர்த்தத்துக்கும் இதே கலர்ல தான் எடுக்கணும் பாத்தியா? இப்பவும் இதே கலரு, முகூர்த்தத்துக்கும் இதே கலர்னா நல்லா இருக்காதுல்ல? அதுவும் சரிதான். என்ன அப்போ அந்த பக்கத்துல இருக்க ப்ளூ கலர் எடுங்க. இருக்காங்க, ஜூஸ் எடுத்துக்கோங்க. எப்படி கொடுத்த உடனே அணக்கெல்லாம் எடுத்து குடிக்கலாம்னு பாரு. இதுவே நான் ஜூஸ் கேட்கும்போது ஒருத்தி வாங்கி தந்தாலும் ஏக்கா எடுத்துக்கோங்கக்கா. சரி தம்பி. வெறும் ஜூஸை கொண்டு வந்திருக்கா? காபி டீ என்னமோ கொண்டு வந்திருக்கலாம்லம்மா? ஏக்கா வழக்கமா ஜூஸ் தாங்க கொடுப்போம். என்ன தம்பி, ஏற்கனவே ஏசி ரூம்ல தான் இருக்கும். பிற ஜூஸ்லையும் ஐஸ் எல்லாம் போட்டு சில்லுன்னு இருக்கும். அப்படி குடிச்சா எங்களுக்கு மண்டேடி வந்துட்டு பிற சரியா வியாபாரம் பக்கமே போயிட்டோம்னா நல்ல சூடா ஒரு காப்பியும் வடையும் வாங்கிட்டோமோ. தம்பி கொஞ்சம் கிட்ட வாப்பா. அவங்களுக்கு ஜூஸ் எல்லாம் பிடிக்காது, வெறும் தண்ணி மட்டும் கொடுப்போம். அது என்னப்பா? சின்ன பொண்ணு, ஏன் நான் தானே முதல்ல கேட்டேன். நான் கேட்டு நீங்க எல்லாம் குடிச்சிட்டு இருக்கியா, அப்புறம் என்னைய மட்டும் குடிக்க கூடாதுன்னு சொல்லியா?
ஏக்கா ஒருத்தர் நம்மளை மதிச்சு ஒன்று தாராங்க அப்படின்னா சரின்னு வாங்கி குடிக்கணும், அப்படி இல்லாட்டா வேண்டான்னு சொல்லணும். அதை விட்டுட்டு வியாக்கியானம் பேசிட்டு அடக்கிய அணக்கம் இல்லாமல் வாங்கி குடிக்கிறதா இருந்தா குடிங்க, ரொம்ப அலம்பல் பண்ணியெல்லாம் அந்த தம்பி போயிடுவான். கொடுக்க சொல்லு. எடுத்துக்கோங்கக்கா. அணக்கம் இல்லாமல் குடிச்சிட்டு கிளாஸை வச்சிருக்கணும். ஈவா கூட எல்லாம் வந்தா இப்படித்தான், கொஞ்சம் கூட நம்மள பந்தா பண்ணவே விட மாட்டா. ஏக்கா ஃபைனலாக இந்த சிலையை எடுத்துருமா? நல்லா இருக்கலாம். சரி சின்ன பொண்ணு. ஏக்கா இது நல்லா இருக்கா சொல்லுங்க. நல்லா இருக்கு சின்ன பொண்ணு. எவ்வளவா? 4850 ரூபாம்மா. விலை என்ன இவ்வளவு கம்மியா இருக்கு? 6000 7000 மாதிரி இருக்கும்னு நினைச்சேன். சின்ன பொண்ணு இது அந்த அளவுக்கு லுக்கா தெரியலையே. என்ன 4000 5000 இல்ல, ஒரு 6000 7000க்கு எடுங்கண்ணே. சாந்தி இதே போதுமா? நல்லா தானே இருக்கு. கூட கொஞ்ச நேரம் நின்னா அடுத்து ஒரு காப்பியும் வடையும் கொண்டு வருவாங்க, திங்களான்னு பார்த்தா அது கூட மாட்டாள்வே. நாலுமடி இதுக்கு என்ன குறைச்சா? நல்லா தானே இருக்கு. அதுக்கு இல்ல சின்ன பொண்ணு, நம்ம நிச்சயதார்த்தத்துக்கு போறோம், நம்ம வீட்ல இருந்து எடுத்துட்டு போறது இந்த பட்டு மட்டும்தான், செலவு பூரா அவ தான் பாப்பாவே. அப்படிங்கிற இந்த பட்டு நல்லா கிராண்டா இருக்கும்டாமா, இதை விட நல்லா ஒரு 7 8000க்கு எடுத்தாதான் நல்லா இருக்கும். அப்படியெல்லாம் 7 8000க்கு எடுத்தா தான் கிராண்டா இருக்கணும்னு இல்ல, இதே நல்லா தான் இருக்கு போதும். என்ன இது ஓகேனே? சரிம்மா, நீங்க நேரா பில்லு போடுற இடத்துக்கு போங்க, கொண்டு வந்துருவாங்க. சரி, மாத்திட்டே அனுப்பிச்சிடாதியா, கரெக்டா அந்த சேலை தான் வரணும். சே அப்படிலாம் பண்ண மாட்டோமா, நீங்க கேட்ட இந்த சேலையை உங்களுக்கு அனுப்பி விட்டுருவேன். வேற ஏதாவது பார்க்கணுமா? இல்லனே இவ்வளவுதான். சரிம்மா. பிறகேக்கா சேலை எடுத்தாச்சு, அடுத்து வீட்டுக்கு தானே? இல்ல சின்ன பொண்ணு, மோதிரம் எடுக்க வேண்டியிருக்கு, அதுவும் கையோட எடுத்துட்டு போயிருவோமா? சரிக்கா வாங்க போவோம். சண்டை போட்டு பல்லோ என்ன ஏதுன்னு கேட்போம். ஆச்சி வா மக்களே, இப்பதான் வந்தீங்களா ஊருக்கு போயிட்டு? ஆமா ஆச்சி, நேரம் ஆயிட்டு. அப்படியா? இம்பிட்டு நேரம் ஆயிட்டா? எல்லாரும் சாப்பிட்டேல? எப்படி? சாப்பிட்டாச்சி. வார வழியில ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டு வந்தோம். நெசத்துலயே சாப்பிட்டேலாமக்கா? இல்லாட்டா சொல்லு, இங்க ஏதாவது சாப்பாடு செய்ய சொல்லுங்க, எல்லாரும் இங்க இருந்து சாப்பிடுங்க. இல்ல ஆச்சியோ, வாரதுக்கு நேரம் ஆயிரும்னு தெரிஞ்சு எங்க அப்பா ஒரு 7 மணிக்கெல்லாம் ஹோட்டல்ல நிறுத்தி சாப்பிட சொன்னாவ, சாப்பிட்டுட்டோம். சரி சரி. அதான் எங்க அம்மா துறவா வாங்கிட்டு வான்னு அனுப்புனா. என்ன தார மக்களே? நமக்களே பார்த்து பத்திரமாக கொண்டு போனப்பா. சரி ஆச்சி, நான் வாரேன்னு. சரி மக்களே, பார்த்து போயிட்டு வா. எப்பா ராத்திரியே வந்துட்டா, நான் கூட 2 நாள் இருந்துட்டு தான் வருவா போல. அவன் இப்ப பார்க்க போறோமோன்னு நினைச்சேன். நாளைக்கு காலம்பரியே அந்த பிள்ளைய கூப்பிட்டுட்டு போயிட்டு வந்த வேண்டியதான். கூட 2 நாள் இருந்துட்டு வந்திருக்கலாம். வா 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 வான்னு நச்சரிச்சிட்டிய. ஏன் கல்யாணத்துக்கு முத நாளே போயாச்சு, ரிசப்ஷனை பார்த்தாச்சு, கல்யாணத்தை பார்த்தாச்சு, அதுக்கடுத்து ஒரு நாள் இருந்துட்டு வந்தாச்சு. இதுக்கு மேல எத்தனை நாள் இருக்கணும்? எங்க அண்ணன் இருன்னு சொன்னாம்ல, ஒரு 4 நாள் இருந்துட்டு வந்திருக்கலாம்ல. நான் காலேஜ்ல 2 நாள் தானே லீவு சொல்லிட்டு வந்தேன். உன் சௌரியத்துக்கு எத்தனை நாள் எடுக்க சொல்லுத? ஏன் ஒரு வாரம் சேர்ந்தாக்கா தரமாட்டானுல லீவு? ஒரே காலேஜ்னு காலேஜ் கட்டிட்டே அழுவுதியே. வேலை தானே பக்கியா? என்னமோ காலேஜே சொந்தமா கட்டி வச்ச எனக்கா தான் பேசுவிய. நான் பார்க்க வேலை தான் எனக்கு பெருசு. நான் காலேஜை கட்டி வைக்கணும், இல்ல நான் அதுல வேலை பார்க்கணும். 2 நாள் தான் லீவ் எடுத்திருக்கேன் அப்படின்னா அடுத்த நாள் நான் காலேஜ்ல போய் நின்னாதான் எனக்கு மதிப்பா இருக்கும். அதுவும் போவ 4 நாள் உங்க அண்ணன் வீட்டுல இருக்கணுங்க. என்னத்துக்கு? இப்ப என்ன புதுசா கல்யாணம் ஆகி விருந்துக்கா போயிருக்கோம்? எங்கதான் போனாலும் சரி, யார் தான் இருன்னு சொன்னாலும் சரி, போனமா வந்தமான்னு இருக்கதான் மரியாதை. விருந்து மருந்து 3 நாளைக்கு தான். உன் சௌரியத்துக்கு 1 வாரம் 10 நாள்ல இருந்தோம்னா அடுத்த தடவை போவே நமக்கு மதிப்பு இருக்காது. உங்களுக்கு என் வீட்டாளுக்கு என்ன சொன்னாலும் இலக்காரமா தான் இருக்கும். ஏமா பியாச்ச விடு, வந்ததும் வராதமா என்ன சண்டை இழுத்துட்டு இருக்காத. ஆமா, நான் தான் சண்டை இருக்கேன். எம்மா சும்மா இரமா. துருப்பட்டி உங்க ஐயாக்கு சப்போட்டா. நீ என்ன அங்க இருக்க விட்டியா? எப்போ போவோம் நச்சரிச்சு உயிரை வாங்கிட்ட. என் மொவன் தான் கூட 2 நாள் இருப்போம்க்கு சரின்னா. அப்ப நீ உன் மவனு மட்டுமே அங்க இருந்திருக்க வேண்டியதானே, ஏன் வந்திய? எங்க தலையெழுத்து. அப்படி சொல்லிட்டு இரு பேசாம. எம்மா என்னம்மா துறவா கொண்டா மக்களே. எட்டி பியாக்க புறத்துக்கிட்டு உள்ளவா. இப்பா சொல்லு மக்களே. நாளைக்கு அவட்ட போய் பேசலாம்லப்பா. யார்கிட்ட என்ன பேச போற மக்களே? இப்ப மறந்துட்டீங்களா? நான் சொல்லியிருந்தோம்ல. ஓ சரி 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 சரி, ஞாபகம் வந்துட்டு. அதான் நாளைக்கு போய் பேசிட்டு வந்துட்டுமா? சரி மக்களே, நாளைக்கு போயிட்டு வா. எது கேட்டேன்னா, நாளைக்கு நான் தூங்கி எந்திக்கிறதுக்குள்ள நீங்க காலேஜ் போயிருவீங்க. அப்புறம் உங்ககிட்ட கேட்கலன்னா போய் பேசக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். சரி மக்களே, போய் பேசிட்டு வா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க சரின்னு சொல்லுவீங்கல்லப்பா. நீ போய் பேசிட்டு வா மக்களே, அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு முடிவு பண்ணிக்கிடுவோம். சரிப்பா. இப்பா நான் அந்த 2 பேக்கையும் கொண்டு போறேன். நீங்க அந்த சின்ன பேக் மட்டும் தூக்கிட்டாங்க. தம்பி அந்த எல்லோ கலர் பேக் தூக்கிட்டு வச்சலாம். சரியா? நீ ஏன் மக்களே 2ஐயும் தூக்கிருக்கா? நீ போ, ஒன்னே ஒண்ணு மட்டும் வேணா தூக்கிட்டு போ, மத்ததெல்லாம் அப்பா தூக்கிட்டு வரேன். இருக்கட்டுப்பா, நானே தூக்கிட்டு போறேன். நான் பாட்டுக்கு பிள்ளைய போய் பேசிட்டு வான்னு சொல்லுதேன். கடவுளே, அவளுக்கு எது நல்லதோ, அவ வாழ்க்கைக்கு எது நல்லதோ அது மட்டும்தான் நடக்கணும். என் புள்ள ஆசைப்பட்டு கேட்ட எதையுமே நான் மறுத்து சொன்னதில்லை. இதையும் மறுத்து பேசக்கு எனக்கு வாய் வரல. ஆனா அவ இஷ்டத்துக்கு விட்டு இந்த விஷயத்துல எதுவும் தப்பாயிருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. எந்த வித தப்பான இடத்துல போய் அவ மாட்டிக்கிடாம நல்ல முறையில கல்யாணம் ஆகி போகணும். என்னக்கா பார்க்கணும்? தம்பி மோதிரம் பார்க்கணும். எந்த மாதிரிக்கா? மெயிலா ஃபீமேலா? பெனாயில் இல்லப்பா, மோதிரம். லட்சுமிக்கா அந்த பையன் மெயிலா ஃபீமேலான்னு கேட்டான். பெனாயிலான்னு கேட்கல. பொம்பளை பிள்ளைக்கா ஆம்பளை பையனுக்கான்னு கேட்கான்.
ஓ அப்படியா? பொம்பளையால் போடுற மாதிரிப்பா நிச்சயதார்த்தத்துக்கு மோதிரம் எடுக்க வந்திருக்கோம். எத்தனை கிராம் மாதிரிக்கா? தம்பி ஒரு 5-6 கிராம்ல எடுங்க. சரிக்கா. தம்பி என்னக்கா? இப்ப 4 கிராம்ல இருந்து 5 கிராமுக்குள்ள காட்டு என்னப்பா. லட்சுமி அக்கா எடுத்தா ஒரு 6-7 கிராம்ல எடுத்தா தானக்கா நல்லா இருக்கும். எம்ம நீ வாய வச்சுட்டு சும்மா இருமா. தம்பி நான் சொன்ன மாதிரியே நீ காட்டு. சரிக்கா. லட்சுமி அக்கா பெரிய இடத்துல சம்பந்தம் பண்ணுதியா? ஒரு 7 கிராமாவது மோதிரம் மட்டும் தான் மதிப்பாவே. என்ன இன்னும் 4 கிராம் 5 கிராம் கிடைக்கிய? சாந்தி 7 கிராம்ல மோதிரம் எடுக்கணும் தேவையில்லம்மா. 4 கிராம்ல நல்ல அழகா பார்வையா இருக்கும். ஏக்கா 7 கிராம்ல போட்டா தான் நம்ம பெருமையா சொல்லிக்கிடலாம். 7-8 கிராமுக்கு போட்டா தானே. சரி அக்கா, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, 7 கிராம்லேயே எடுப்போம். பாத்தியா சின்ன பொண்ணு, நான் சொல்ல சரிதானே? சின்ன பொண்ணு என்கிட்ட 50 ரூபா கிடையாது சின்ன பொண்ணு. இருக்க ரூபாய் வச்சு ஒரு 4ல இருந்து 5 தான் எடுக்க முடியும். ஏக்கா கல்யாணம்னா நீங்க முடிவு பண்ண மாதிரியே எல்லாம் நடந்துருமா? கூட குறைய ஆவத்தான் செய்யும். போட்டு எடுங்க. அதான் லட்சுமி அக்கா, சாந்தி அக்கா சொன்னேனக்கா, நீங்க 7 கிராம்லேயே எடுங்கக்கா. உங்ககிட்ட எவ்வளவு ரூபா இருக்கோ அதை மட்டும் கொடுங்கக்கா. மிச்சம் 60 ரூபாய் பூரா சாந்தி அக்கா கொடுத்துக்கிடுவாவே. சின்ன பொண்ணு என்ன வாரிக்கிட்டு இருக்க? நான் எதுக்கு கொடுக்கணும்? பிற 4 கிராம்ல தான் எடுக்கணும் அவ சொல்லுதாவோ. நீங்க 7 கிராம்ல போட சொல்றீங்களா? மிச்சம் 60 பூரா நீங்க தான் கொடுக்கணும். அப்போ நாமளும் ஒண்ணும் கொடுக்க முடியாது. எனக்கு என்ன தலையெழுத்தா? கொடுக்க முடியாதுலாம். அப்ப அமைக்கிட்டு இருங்க. ஒரு ஆள் ஒரு இடத்துக்கு கூட்டி வந்தா நம்மளால முடிஞ்ச நல்லதை செய்தமோ செய்யலையோ கேடு பண்ணாம இருக்கணும். 4 கிராம் மோதிரம் போதாதா? 7 கிராமுக்கு இழுத்து விடுதிய. உங்களை செலவழிக்க சொன்னா எப்படி இருக்கு? இப்படித்தான் எல்லாருக்கும் இருக்கும். மோதிரம் எடுத்து முடிக்க வரைக்கும் வாயை திறக்காம அமைக்கிட்டு இருங்க. உங்ககிட்ட எல்லாம் நல்லதுக்கு சொன்னாலும் பொல்லாப்புதாம்க்க. நான் பாட்டுக்கு வராமலாவது இருந்திருக்கலாம். சாந்தி எப்ப ஒண்ணு செய்தியம்மா? சட்டை வெட்டியாச்சுல, அதை கொண்டுட்டு நீ உன அத்தனை ஊருக்கு போய் தைக்க கொடுக்க போறியா? நாங்க மோதிரம் எடுத்துட்டு வீட்டுக்கு போறோம். குண்டச்சி எப்படி நேரம் பார்த்து பேசியான்னு பாரு. இவளுக்கு மட்டும் எல்லா விவரமும் தெரியணும். எவ்வளவுக்கு சேலை எடுக்காவோ எவ்வளவுக்கு நகை எடுக்காவோ அப்படின்னு எல்லா விட்டு விவரமும் தெரியணும். நமக்கு ஒண்ணுமே தெரியக்கூடாதுன்னு நினைப்பா. என்னமோ சாந்தி கொண்டு போறியா? போனும் தாங்க நினைச்சேன். ஆனா ராத்திரி ஆயிட்டு பத்தியில இந்த இருட்டுக்குள்ள இங்க இருந்து போவே. இனி நேரம் நானும் உங்க கூட வீட்டுக்கே வந்துருந்தேன். பிறகு காலம்பரை இருந்துச்சு பிள்ளைய பள்ளிடத்துக்கு அனுப்பிட்டு அந்த மணிக்கு பசேரி போயினா நான் தைக்க கொடுத்துட்டுதான்க்க. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. சாயங்காலம் நிச்சயதார்த்தத்துக்கு போகும்போது சட்டை ரெடியா இருக்கும். சரியாக்கா? ஏக்கா பாருங்க, எல்லாமே இப்போ வந்து நியூ டிசைன் தான்க்கா. அழகழகா இருக்கே. 1 கிராம் எவ்வளோப்பா? ஏக்கா 9445 ரூபா. ஏ அம்மா, எப்ப 1 கிராமா 10,000 ரூபாங்க? 10,000 இல்லக்கா, 9445 ரூபா. அவ்வளவுதான். ரெண்டுத்துக்கும் என்ன பெரிய வித்தியாசமா தம்பி? 585 ரூபா கிட்ட குறையுது இல்லக்கா. தங்க விலை இப்படி ஏறிச்சுன்னா பொம்பளை பிள்ளைலாம் எப்படி கரைச்சேக்க? ஆமா பத்திலக்கா, நீங்களாம் உங்க 2 மோளம் வச்சிருக்கீங்க. ஒவ்வொரு மோளுக்கும் 20 பொண்ணு போடனாலே லட்சமா வேணும். பொம்பளை பிள்ளைல வரதட்சணையே இல்லாம கல்யாணம் பண்ணிட்டு போனா எவ்வளவு நிம்மதியா இருக்கும் நமக்கு. அப்படி ஒரு காலம் வரது நம்ம கையில தான் இருக்கு. நம்ம கையில என்ன இருக்கு? என்ன நினைச்சாலும் வரதட்சணை கொடுத்துதானே ஆகணும். இதான் இந்த எண்ணத்தை தான் எல்லாரும் மாத்தணும். காசு பணம் இருக்கவுளாவே இருந்தாலும் பிள்ளைகளுக்கு வரதட்சணை நகை நட்டு எதுவும் போடாம கட்டி கொடுக்கணுங்க. அப்படிங்கும் போது இல்லாதப்பட்டவோ போடாட்டாலும் பெருசா தெரியாது பத்தியெல்லாம் அப்படியே குறைஞ்சிரும். ஆனா நம்ம என்ன செய்தோம்? நம்ம கிட்ட 40 பவுன் இருந்தா கூட 10 பவுன் சேர்த்து 50 பவுன் நகையை போட்டு பிள்ளைய பெருமை சேர்க்க நினைக்கமே தவிர, நாளை பின்ன இது இன்னொரு பிள்ளைக்கு பிரச்சனையா போய் முடியுங்கிறத யாரும் யோசிக்க மாட்டோம். இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மாப்பிள்ளை வீட்டுல நம்ம கிட்ட வரதட்சணை எதிர்பார்க்க கூடாதுன்னா நம்மளும் பெரிய பங்களா வேணும் கார் வேணும்னு யோசிக்க கூடாது. நல்ல மனசு இருந்தா போதும். இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு வீடு வாசலே இல்லையா, பரவாயில்ல, சம்பாரிச்சு பின்னால வாங்கிக்கிடலாம். நல்ல குணமான குடும்பமா நல்ல குணமான மாப்பிள்ளையா அப்படின்னு பார்த்துதான் பொண்ணு வீட்டுக்காரவனும் பொண்ணை கொடுக்கணும். பொண்ணு எடுக்கணும். பொம்பளை பிள்ளையோட குணத்தை மட்டுமே பார்த்து கல்யாணம் பண்ணணும். பணத்தை பார்த்து நகையை பார்த்து கல்யாணம் கட்டக்கூடாது. இதெல்லாம் என்னைக்கு நடக்கோ அன்னைக்கு தன்னால வரதட்சணை எல்லாம் குறைஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் இந்த தங்க ரேட்டெல்லாம் கூடவே செய்யாது. எவ்வளவு கூட்டினாலும் பொம்பளை பிள்ளைகளுக்கு நகை போட்டு கட்டி கொடுக்கறதுக்கு வாங்குவாங்கிற தைரியத்துல தானே அவ்வளவு ரூபாய் இதுல ஏத்துதானவே. நீ சொல்லுதெல்லாம் சரிதான் சின்ன பொண்ணு. ஆனா நகை போடாமலாம் பிள்ளைய கட்டி கொடுத்தானே போற வீட்டுல பிள்ளைக்கு மதிப்பு மரியாதையே இருக்காது. ஒரு பொண்ணா பிறந்த பிள்ளை கல்யாணம் ஆகி போற வீட்டுல எவ்வளவோ நல்ல பிள்ளையா நடந்துகிட்டாலும் சரி, அந்த பிள்ளை போட்டு வந்த நகையை வச்சுதான் மதிப்பாளோட ஒளிய. பிள்ளைகளுக்கு குணத்தை மதிக்க மாட்டாள்வ. அதுக்கு தான் பயந்து போய் நம்ம வாழ்ந்த வாழ்க்கை மாதிரி பிள்ளை வாழக்கூடாது, கஷ்டப்படக்கூடாதுன்னு கூட 10 கலைஞ்சினாலும் கடன் வாங்கி போட்டு கல்யாணம் முடிச்சு கொடுக்கு. வட்டிக்கு கடன் வாங்கி நகை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு எல்லாருக்கும் என்ன ஆசையா? கல்யாணம் ஆகி போற வீட்டுல நம்ம பிள்ளை மதிப்பு மரியாதையோட இருக்கணும்னா இப்படிதான் நகை போட்டாதான் நடக்கும்ங்கிறதுனாலதான் அப்படி போட்டு அனுப்புதோம். இதுல யார குறைச்சிட முடியும்? மாப்பிள்ளை வீடு பொண்ணு வீடுன்னு 2 வீடு யோசிச்சா மட்டும் பத்தாச்சு சின்ன பொண்ணு. ஊர் உலகமே மாறணும் இதுக்காண்டி. ஒரு பொம்பளை இன்னொரு பொம்பளை குறை பேசதை நிறுத்திட்டாலே இதெல்லாம் நிறும். ஆனா அதெல்லாம் இங்க நடக்க 100ல ஒருத்தி தான் வாயை பத்திட்டு பேசாட்டி இருக்கா. அப்படிப்பட்டவா நம்ம யோகத்துக்கு நமக்கு அமையவும் மாட்டா. அப்படிங்கிற நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம பிள்ளைய குறைவு கேட்காத அளவுக்கு நகை போட்டு கட்டி கொடுத்து தானே ஆக வேண்டியிருக்கு. அதுவும் சரிதான்க்கா. மாப்பிள்ளை வீட்டுல மாமியார் மாமனார் நகை நட்டே போட வேண்டாம், பொண்ணு மட்டும் கொடுத்தா போதும் சரின்னு கல்யாணம் பண்ணிட்டு போனாலும் சுத்தி முத்தி இருக்க ஊர்க்காரியே வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாள்வே. உன் மருமோ நகை ஒண்ணுமே போட்டு வரலையோ, ஒண்ணுமே அவ வீட்டுல செய்யலையோன்னு கேட்டு கொள்ளுதாள்வே. சொல்ல போனா நல்ல வசதியான குடும்பத்துல இருக்கவங்களா இருந்தாலும் சரி நிறைய நகை போட்டு தான் பொண்ணு வரணும்னு ஆசைப்படுதாங்க. அதுக்கு காரணம் அந்த ஊர்க்காரியே தான். மருமாக்காரி நகை நட்டு போட்டு வந்தான்னு பெருமையா பீத்துறது தான் நம்மளுக்கு குடும்பத்துக்கு கௌரவம்னு நினைக்காள்வோ. இதையெல்லாம் மாத்தணும்னா கவர்மெண்டே சட்டம் போட்டாலும் மாத்த முடியாதுக்கா. இதெல்லாம் அவரவர் மனசார திருந்தக்கூடியது. அந்த நாள் என்னைக்கு அமைதோ அன்னைக்கு வரதட்சணை கொடுமையெல்லாம் இல்லாம போயிரும். ஆனா அது சாதாரண விஷயம் இல்ல. பிளாஸ்டிக்கை ஒழிக்கதுனாக்கா ரொம்ப கஷ்டமான விஷயம். அத சொல்லு.
எவ்வளவோ முடியாதுன்னு சொல்லி பார்த்தாச்சு. இப்போ யாரும் கேட்க மாதிரி இல்லை. ரித்துலுக்கு கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கான். சரி, நடக்குது நடக்கட்டும். ஆனால் லாஸ்ட்டாக ஒரு ட்ரை, ஒரே ஒரு கால் மட்டும் பண்ணி பார்ப்போமா? இப்போவும் ஃபோன் அட்டன் பண்ணலை. எப்பா, ஒரு வழியாக கையில் இருந்த காசுக்கே நல்ல சேலையும் நல்ல மோதிரமும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. ரெண்டும் ஓரளவுக்கு நல்லா அமைஞ்சிட்டு இப்போதான் மனசுக்கு லேசாக இருக்குது, நிம்மதியாகவும் இருக்குது. ஆமாம் ஏக்கா, எல்லார் வீட்டுக்கு இன்னைக்கு சாயங்காலமே சொல்ல போயிருக்கணும்லக்கா. சொல்லலையே, நாளைக்கு காலையில் சொன்னால் எல்லாரும் சிரிப்பாள்வல. ஆமாம், அது வேற. நம்ம என்ன செய்ய, நம்ம கிளம்புன நேரம் ஒரு குறையும் இல்லை. பஸ் வராமல் போயிட்டு அப்புறம் அங்கேருந்து இங்கே வரதுக்கு பஸ்ஸுக்கு நின்றுருக்கு. எல்லாம் போட்டு நேரம் ஆகிட்டு என்ன செய்ய முடியும்? நாளைக்கு காலையில் தான் போய் சொல்ல முடியும். என்னமும் சொல்லுவாள்வல்லக்கா. இன்னைக்கு சாயந்தரம் நிச்சயதார்த்தத்தை வச்சுட்டு இன்னைக்கு காலையில் வந்து சொல்லுதியன்னு கேட்க மாட்டாள்வலா லட்சுமி அக்கா? அதெல்லாம் ஒருத்தரும் கேட்க மாட்டாவுக்கா. எல்லாம் நம்ம வைக்கதான சட்டம். எதுக்கு ஊரை பற்றிலாம் கவலைப்படுதியே? நாளைக்கு காலம்பரையே எல்லாருக்கிட்டையும் சொல்லதுக்கு வந்துருங்க. ஆ சரி சாந்தி. ஏக்கா, இனியே என் வீடு வரைக்கும் வந்து விட்டுட்டு போறீங்களாக்கா? ஏன் சின்ன பொண்ணு, உங்க வீட்டுக்கு போற வழியே தான் லைட் எரியும்ல? லைட் எரியும்க்கா. என் மாமியாரையும் நாத்தனாலையும் நினைச்சு பார்த்தா பயமா இருக்கு. ஆமா, இப்ப பயப்படு. நாங்க அப்பவே சொன்னோம்ல, நாத்தனார் வந்துக்கானா வீட்டுல இரு, வர வேண்டாம்னு சொன்னோம். கேட்டியா? இப்ப என்னடானா நாத்தனாருக்கும் மாமியாருக்கும் பயந்துகிட்டு இங்க நிக்க. ஏக்கா, பயம் அவளும் மேல இல்லக்கா, என் மேல. உன் மேலையா? ஆமாக்கா, போன உடனே 2 பேரும் மல்லுக்கு நிப்பாள்வலா. 1 மணி நேரமாவது கிடந்து சண்டை போடணும். சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு சண்டை போட்டு கிடப்பாள்வக்க. எனக்கும் ஒரு அளவுக்கு தான் பொறுமை இருக்கும். நானும் அலைஞ்சு திரிஞ்சு ஆவியத்து போயிருக்கேன்னா, ஒரு அளவுக்கு மேல அவளு ரொம்ப பேசும்போது ஆத்திரம் வந்து கைகளை கிடைக்க தூக்கி தலையில போட்டாலும் போட்டுருவேன். அதனால நீங்க கொஞ்சம் வந்து சமாதானம் பேசினீங்கன்னு வைங்களேன், பெரிய சண்டையா குலகேசா எதுவும் ஆகாம காப்பாத்தலாம். வாரீங்களா? என்ன சின்ன பொண்ணு இப்படி சொல்லியா? தப்பு உன் மேல இருக்கு. அவ கூட 4 வாரத்து பேசினாலும் கொஞ்சம் அனுசரிச்சு போனா தான் என்ன? ஏக்கா, என் மேல என்னக்கா தப்பு இருக்கு? காலையில விடிஞ்சதுல இருந்து அவ்வளவுகான்னு வேலை பார்த்திருக்கேன். ஒரு வாடு துணியும் துவச்சிட்டு கூண் வலிக்க குறுக்கு வலிக்க சுவார் பிங்கிருக்கேன். அதை பாராட்டாட்டாலும் பரவாயில்ல, 10 குறைக்கு அதில் 1008 குத்தம் கண்டுபிடிச்சு பேச வேண்டியது. இவியட்டெல்லாம் எங்க இருந்துக்கா பொறுமையா பேச முடியும்? நான் என்ன சொல்றேன், அப்படியே எங்க வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு போங்க. ரெடியா நில்லுங்க, நான் ஆட்டை பிடிச்சிட்டு வரேன். இவ என்னக்கா நம்மள சமாதான புறா வேலையெல்லாம் பார்க்க சொல்லுதா? சரி பேர, என்னையா நமக்காண்டி அவ்வளவு தூரம் வந்தா நம்ம ஒரு மாமியாட்ட நாங்க தான் கூட்டு போனோம்னு சொல்லுவோம். அதோட வயசு மூத்த பொம்பளை பத்தி அவகிட்ட எடுத்து சேலை மோதிரத்தையெல்லாம் ஒரு காட்டிட்டு வந்த மாதிரி இருக்கும்ல, சந்தோஷப்பட்டுக்கிடுவாவ. நீங்க சொல்லுங்க சரிதான்க்கா, அப்போ அப்படியே பண்ணிடுவோம். ஏக்கா, ஆட்டை வந்துட்டு வாங்க. திரும்ப ஒரே ஒரு தடவை கால் பண்ணி பார்ப்போம். கடவுளே, இப்போ வாதாவை எடுத்துடணும். ஹலோ. ஹாய் செல்லக்குட்டி, என்ன பண்ற? ரொம்ப ஜாலியா இருக்கேன். ஏண்டா 2 நாளா கால் பண்ணிட்டே இருக்கேன், ஃபோன் எடுத்து பேச என்ன உனக்கு? சாரிடா செல்லம், ஃப்ரெண்ட்ஸோட 2 நாள் டூர் போயிருந்தேன். கிளம்புற அவசரத்துல டேப் எடுத்துட்டு போனேன், ஃபோனை வீட்லயே வச்சுட்டு போயிட்டேன். இப்பதான் ஃபோனை கையில் எடுக்கிறேன், நீ கால் பண்ற. நான் இப்போ பண்ணல, 2 நாளா பண்ணிட்டு தான் இருக்கேன். உன் ஃபோன்ல நான் எத்தனை தடவை கால் பண்ணிருக்கேன்னு ஒரு தடவை செக் பண்ணி பாரு. ஹே வாவ் ரேகா, நானே கால் பண்ணாலும் பேசவே மாட்டேன். இப்போ 2 நாளா 38 மிஸ்டு கால் வந்திருக்கு. பரவாயில்ல, நான் கூட நினைப்பேன் நம்ம மட்டும்தான் இவளை லவ் பண்றோமோ, இவளுக்கு நம்ம மேல லவ்வே இல்லையோ அப்படின்னு. நான் ஃபோன் பேசலாம் ரொம்ப தவிச்சிட்ட போல. ஒன்னா கட்டி, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா ரித்துல்? எப்பவும் இல்லாம நான் இத்தனை தடவை கால் பண்ணிருக்கேன்னா உங்ககிட்ட பேசணுங்கிறதுன்னு இல்ல, முக்கியமான விஷயமாவும் இருக்கலாம். அந்த அறிவெல்லாம் உனக்கு வராதே. அப்படி என்னடி முக்கியமான விஷயம்? நாளைக்கு எங்க வீட்ல எனக்கு என்கேஜ்மெண்ட் இருக்கு, வந்துரு. ஏ, என்னடி சொல்ற? உண்மையதான் சொல்றேன். நாளைக்கு ஈவினிங் 7 o'clock மறக்காம வந்துரு. ரேகா, என்ன கோவப்படுத்தாத. என்னை விட ஒன்றும் உனக்கு அதிகமாக கோவம் வந்துட போறதில்ல. 2 நாளா கால் பண்ணி நீ எடுக்காதப்ப எனக்கு எவ்வளவு வெறுப்பா இருந்திருக்கும். இப்போ கூட லாஸ்ட் ட்ரை பண்ணி பார்ப்போமே தான் கால் பண்ணேன். இந்த கால் மட்டும் நீ அட்டன் பண்ணாம இருந்திருந்த அப்படின்னா உங்ககிட்ட சொல்லாமலே என் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருக்கும். நீ பேசுறதே சரியில்லை ரேகா. உனக்கும் ஓகே தாங்கிற மாதிரி சொல்ற? ஆமாண்டா, எனக்கு ஓகேவா இருக்க போய் தான் உனக்கு 2 நாளா கால் பண்ணி நான் பைத்தியக்காரி மாதிரி உட்காந்துட்டு இருக்கேங்க. எத்தனை கால் பண்ணிருக்கேன், ஏன் ரித்துல் இப்படி இருக்க? சரி விட்ரு, அதான் கால் அட்டன் பண்ணிட்டல. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்றதுன்னு யோசிக்கலாம். என்ன யோசிக்க போற? என்கேஜ்மெண்ட்க்கு வந்து நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு போ. ரேகா ப்ளீஸ், நான் கால் எடுக்காம விட்டது தப்பு தான். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. இப்போ இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ண போறோம்? நீ உங்க வீட்ல பேசி பாத்தியா? எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். எங்க அம்மா பத்தி தான் உனக்கு நல்லாவே தெரியுமே, ரொம்ப ஸ்ட்ரிக்ட். எவ்வளவுதான் சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்க. நீ லவ் பண்றேன்னு சொல்லி மாடி கேட்கல? அதெல்லாம் சொல்ற அளவுக்கு என்கிட்ட தைரியம் இல்லடா. பின்ன என்னதாண்டி சொன்ன? இப்போதைக்கு மேரேஜ் வேண்டாம், கொஞ்ச நாள் கழிச்சு வேணா பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு கல்யாண பேச்சே வேண்டான்னு சொல்லி பார்த்தேன். எங்க அம்மா கேட்கவே இல்லை. விடாப்பிடியா கண்டிப்பா கல்யாணம் நடந்தே தீரும்னு சொல்லிட்டாங்க. ஓ காட், எனக்கு ஒரே டென்ஷனா இருக்குடி. இந்த 10 நிமிஷத்துல உனக்கு இருக்க டென்ஷன் எனக்கு 2-3 நாளா இருக்கு தெரியுமா? என்ன பண்றதுனே தெரியல. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? உன்னோட ஐடியா என்ன? எதா இருந்தாலும் சொல்லு, நான் பண்றேன். வேற எந்த வழியும் இல்லை ரித்துல். உன் வீட்டில் நம்மளை பத்தி சொல்லித்தான் ஆகணும். சொல்லிட்டு அவங்கள என் வீட்டுக்கு வர வச்சு பேச வை. இதை விட்டா வேற எந்த வழியும் கிடையாது. எப்படி வீட்ல பேச முடியும்? இப்பதான் நான் காலேஜே முடிச்சிருக்கேன், ஒரு ஜாப் கூட போல. அப்பா அம்மா கிட்ட நான் எப்படி போய் தைரியமா பேச முடியும்?
வேற வழி இல்லடா, பேசிதான் ஆகணும். வேணா இப்படி பண்ணலாம். என்ன? உன் அப்பா அம்மா கிட்ட ஒரு 1 இயர்க்கு அப்புறம் நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன், பட் இப்போதைக்கு அவன் வீட்டில் வந்து நீங்கள் பேசினா மட்டும் போதும்னு சொல்லி கூப்பிட்டு பாரு. ஹே சான்ஸே இல்லடி. என்ன நினைப்பாங்க? உனக்கேண்டி இப்படி சடனா எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க? நம்ம விஷயம் எதுவும் வீட்டில் தெரிஞ்சிருச்சா? இல்லடா, நான் படித்து முடிச்சிட்டேன், அதனால கல்யாணம் பண்ணி வைக்கணும் பேசிட்டு இருக்காங்க. ரித்துல், ரொம்ப சீரியஸாக போயிட்டு இருக்கு ப்ராப்ளம். நீ விளையாட்டுத்தனமாக இருந்துராத. ஏதாவது ஒன்று பண்ண பாரு. அப்படி இல்லாட்டா 2 பேரும் பிரிஞ்சிருவோம் கண்டிப்பா. ஒன்று பண்ணலாமா? என்ன? நான் பைக் எடுத்துட்டு வரேன். இப்போ உன் சர்டிஃபிகேட்லாம் எடுத்து வை. இன்னைக்கும் நாளைக்கும் 2 நாள் மட்டும் என் கெஸ்ட் ஹவுஸ்ல நீ தங்கிக்கோ. நீ இல்லைன்னா என்கேஜ்மெண்ட் நடக்காது இல்ல? ரித்துல், நான் வந்தன் வையா உன்னை செருப்பாலே அடிப்பண்டா நாய. ஏ எனக்கு வேற வழி தெரியலடி. எனக்கு அதெல்லாம் தெரியாது. உங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டு வந்து நாளைக்கு பேசு, இல்லைன்னா நீ மட்டுமாவது வந்து பேசு. என்னை பத்தி யோசிக்கவே மாட்டல நீ. ரித்துல் ப்ளீஸ், என்னால என் குடும்பத்தை அப்படி ஆள வச்சுட்டு வர முடியாதுடா. இதுல நீ தான் ஏதாவது பண்ணி ஆகணும். அட்லீஸ்ட் நீ மட்டுமாவது வந்து நாளைக்கு எங்க அம்மா அப்பா கிட்ட பேசி பாக்குறியா? நான் மட்டுமா? நீ தான் பேசி ஆகணும் ரித்துல். நாங்க 2 பேரும் 3 இயர்ஸா லவ் பண்றோம். எங்களை பிரிச்சிடாதீங்க. சீக்கிரமே நான் வீட்டில் எங்களை பத்தி பேசி கல்யாணத்துக்கு ஓகே பண்றேன் அப்படின்னு வந்து என் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுடா. ஓகே, நான் ட்ரை பண்றேன். நாளைக்கு நான் வந்து பேசுறேன். ஆனா நீயும் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். நீயும் அங்க வந்து நிக்கணும். நான் ஸ்ட்ராங்கா சொல்லுவேன், கண்டிப்பா அவ என்ன மட்டும்தான் மேரேஜ் பண்ணிப்பா, வேற யாரையும் பண்ணிக்க மாட்டான்னு. அந்த இடத்துல நீ அமைதியா இல்லாம ஆமா நான் ரித்துல மட்டும்தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லணும். ஓகேவா? ஓகே, நானும் பேசுறேன். அப்பாடா, இப்பவாது எனக்காக பேசுறேன்னு சொன்னியே, அது வரைக்கும் சந்தோஷம். அப்புறம் ரேகா, உனக்காக வீட்டில் வந்தெல்லாம் பேச போறேன். பதிலுக்கு நீ எனக்கு ஏதாவது செய்யணும்ல? ம், என்ன செய்யணுமா? பக்கத்துல குற்றாலம் வரைக்கும் நம்ம 2 பேரும் கார்ல போயிட்டு வரலாமா? ஃபர்ஸ்ட் நாளைக்கு வந்து வீட்டில் பேச பாடுறா. நாளைக்கு என்ன நடக்குன்னே தெரியாம நான் பதறிட்டு இருக்கேன். உனக்கு குற்றாலம் வரைக்கும் போறதா இப்போ முக்கியமா போச்சா? நீ மட்டும் வர்றேன்னு ஓகே சொல்லி பாரு. நான் நாளைக்கு சும்மா ஃபயர் மாதிரி பேசுவேன் உங்க வீட்டில் வந்து. சரி. ஆ ஓகேவா? ஓகே, நீ மட்டும் நாளைக்கு என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டேனா நீ சொல்ற மாதிரி நான் உன் கூட வரேன். நிஜமா? அதான் ஓகே சொல்லிட்டல. ரேகா, டேய் அம்மா வர மாதிரி இருக்கு, நான் ஃபோனை வச்சிட்டேன். மறக்காம நாளைக்கு காலையில வந்துடு. வச்சிடாத. ஹலோ. கட் பண்ணிட்டா. சரியான பயந்தாங்குழி. நாளைக்கு அவங்க வீட்டில் போய் என்ன பேச போறனோ தெரியல. என்ன பண்றது, லவ் பண்ணி தொலைச்சிட்டேன்னு. நாளைக்கு அடியே விழுந்தாலும் வாங்கி தான் ஆகணும். யாருக்காக? என் ஏஞ்சலுக்காக தானே. பரவாயில்ல. துலா தொட்டில் உன்னை வைத்து நிகர் செய்ய பொன்னை வைத்தால் துலாபாரம் தோற்காதோ பேரழகே. இப்படி என் புள்ள வந்த நேரம் போட்டுட்டு போயிட்டா பாருட்டி. என் பிள்ளையே வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆகும், இன்னைக்கு தான் வந்திருக்கா. அப்படி வந்தவளுக்கு என்ன செய்யணும் ஏன் செய்யணும்னு இருந்து பார்த்தானா அவன் நல்லவா? ஏன்டா வந்தா நினைச்சிட்டுலாம் திருநெல்வேலிக்கு கழிச்சுக்கிட்டு ஓடி இருக்கா. ஏக்கா லட்சுமியும் ஜரசும் கூப்பிட்டுருப்பாவோ, இந்த பிள்ளை தட்ட முடியாம போயிருக்கும். என்ன செய்ய? ஆமா, அவளுக்கு என்ன பார்த்தா எடுக்க தெரியாது. இப்போ போய் இவளை கூட்டு போறதுக்கு இவளையெல்லாம் அங்க கூட்டு போய் என்னத்துக்கு? ஒரு கதை ஆகாது இவளையெல்லாம் வச்சு. அது அவளுக்கும் தெரியும். அவளெல்லாம் கூப்பிட்டுக்கவே மாட்டாள். போ, இவளா தான் தொத்திக்கிட்டு ஓடிருப்பா. இன்னைக்கு வரட்டும் தானே வச்சிருக்கேன். ஏக்கா சும்மா கடை சண்டை போட்டு கிடக்காத. போனது போயிட்டா, இனி நீ சண்டை போட்டாக்கல அவ போனது இல்லைன்னா அவ போகுது. அப்படி கிடையாதுல்ல. அப்பதானே இனிமே இந்த மாதிரி செய்யறதுக்கு பயப்படுவா. ஒருத்தருக்கும் பயப்படாண்டாங்க. 2 பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் பாசமா இருங்க, அது போதும். அவளும் உன்னை பார்த்து பயப்படாண்டா, நீ அவளை பார்த்து பயப்படாண்டா. ஏ சித்தி, யாரு லட்சுமி குரலனக்கா இருக்கு? அப்படியே ஐயா லட்சுமி வா உள்ள வாமா. ஏ வாங்கம்மா வாங்க, எல்லாரும் வந்திருக்கியா? வாங்க இருங்க. ஏக்கா வாங்கக்கா. வார மீனா, நீ எப்போ வந்த? நான் இன்னைக்கு மத்தியானம் போலதான்க்கா வந்தேன். வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காவளாமா? எல்லாரும் நல்லா இருக்காவுக்கா. ஏட்டி சீக்கிரம் போய் காப்பியாவது டீயாவது போட்டுக்கொண்டா. காப்பி டீயா? ஏதாவது டிஃபனும் சாப்பாடு சாப்பிட்டா நல்லா இருக்குமே. ஐயா சித்தி அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இருக்கட்டுமா, 3 பேரும் சேர்ந்து வந்திருக்கியா, ஒரு காப்பியாவது குடிக்கலாம்ல? ஐயா வேண்டாம் சித்தி, சாப்பிடுற நேரத்துல எதுக்கு போட்டு காப்பி டீன்னுட்டு பிறகு சாப்பாடு இறங்காது. அப்ப சாப்பிடுங்கக்கா, சோறு குழம்பு கறி எல்லாம் இருக்கு. எடுத்து வைக்கிட்டா, எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம். இப்போ பிளான் ஒர்க் ஆயிட்டு உடனே சரிட்டா உட்காந்து சாப்பிட வேண்டியதான். மீனா சாப்பாடெல்லாம் ஒண்ணு வேண்டாமோ, எல்லாம் வீட்டுல இருக்கு. பொங்கி வச்சுட்டு தான் போனோம். அப்ப காப்பியாவது குடிங்கம்மா. வேண்டாம் சித்தி, இப்ப வீட்டுக்கு போகத்தானே. ஏக்கா இவ்வளவு பாசமா சொல்லியா உள்ளக்கா, ஒருவா சாப்பிட்டு தான் போவோமே. நீ வேணா அடுப்படியில போய் சாப்பிட்டுட்டு வா சாந்தி, நாங்க கிளம்பணும் பத்தியா. எப்படி சொல்லியா பாரு. நான் மட்டும் தான் திங்கைக்கு பிறந்த மாதிரி இவளெல்லாம் சாப்பிடவே மாட்டாளுங்க மாதிரி பேசுவாள்வேன். வயிறுக்கு ஏன் பசிக்கு. ஒரு கடையில கூட சாப்பாடு வாங்கி தர மாட்டேன்ட்டாலும், ஒரு டீ காப்பி கூட கிடையாது. அந்த கடையில ஜூஸ் குடிச்சதோட வந்திருக்கோம். மனசாட்சியே இல்லாதவள்வேன். நமக்காண்டி இவ்வளவு தூரம் வந்தால ஒரு காப்பி டீ வாங்கி கொடுப்போம், அப்படி இல்லாட்டா டிஃபன் வாங்கி கொடுப்போம்னு கிடையாது. பட்டினியாவே கூட்டு போயிட்டு பட்டினியாவே கூட்டிட்டு வரதுக்கு எப்படித்தான் மனசு வருதோ. வேற ஏமா என் வீட்டுல உள்ளவளும் உங்க கூட தான் வந்தான்னு என் அவன் சொன்னா அவளை காங்கல. என்ன இருக்கே? இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த? நானும் சரசக்கா லட்சுமிக்கா கூட தான் வந்தேன். நீங்க என்னைய தேடிதீங்களா இல்லையான்னு பாப்போம்ட்டு ஒளிஞ்சு நின்று கேட்டுக்கிட்டே இருந்தேனா, நீங்க என்னைய தேடிட்டிய, அந்த ஆள நான் ஓடியாந்துட்டேன். எவ்வளே ரொம்ப நீட்டாத. எவ்வளவு கொழுப்பு மப்பு துமுறு உனக்கு இருந்தா என் புள்ள வந்த நேரத்துல நீ வாட்டுக்கு அளவட போயிருப்ப.
சித்தி நாங்க தான் அவளை கூப்பிட்டோம் சித்தி, அவ வரலன்னு தான் சொன்னா. ஏக்கா என்ன மாத்தி பேசியா, மறந்துட்டீங்களோ? அவ தானக்கா வரேன்னு சொன்னா, நீங்க தான் வராத, மீனா வந்திருக்கானா வீட்டுல போய் இருன்னு சொன்னீங்க. மேற்கொண்டு நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு அவளா தானே வந்தா, என்ன இப்ப மாத்தி பேசிய? ஏன் சிறுமனை அடிக்கா? எதுக்கு உங்களுக்கு இந்த வேண்டாத வேலை? யோ அவளை என்ன விளைய அதட்டுதே? தப்பு ஓ மேல வச்சுக்கிட்டு அவளை என்ன அடிக்க? இல்ல சித்தி, சின்ன பொண்ணு மேல எந்த தப்பு இல்ல. நாங்க தான் கூட ஒரு ஆள் இருந்தா நல்லா இருக்குமேனு கூட்டிட்டு போனோம். அவளை கூட்டிட்டு போனது எவ்வளவு நல்லதா இருந்தது தெரியுமா? நல்ல அழகா சேலையெல்லாம் பார்த்து எடுத்து தந்தா. வேற லட்சுமி மோதிரம் எடுக்கணும்னா அதுவும் நல்லா பார்த்து எடுத்து தந்தா. இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு எப்படி எப்படி டிசைன்லாம் பிடிக்கும்னு அவளுக்கு தானே தெரியும். ஆமா சித்தி, சின்ன பொண்ணு இன்னைக்கு வராட்டா நல்ல முறையிலே எடுத்துக்க முடியாது. என்னமோ அவளுக்கு ஏண்டு பேசிய. சரி அதை விடுங்க சித்தி, எடுத்துட்டு வந்த சேலை மோதிரம் எல்லாத்தையும் பாருங்க. இந்த சேலை தான் எடுத்துருக்கோம் சித்தி, நல்லா இருக்கா? அழகா இருக்குமா? நல்ல குலைவா இருக்கு, நல்ல கலராவும் இருக்கே. என்ன விலைன்னு எடுத்த லட்சுமி? 4800 சித்தி. அப்பா நல்ல குடுன விலையா எடுத்திருக்கியே, அதான் இவ்வளவு அழகா இருக்கு. ஆமா சித்தி, இந்த மோதிரத்தையும் பாருங்க, 2 வரும். அழகா இருக்குமா? எத்தனை கிராம்? 4.5 கிராமும் 20 மில்லியும் இருக்கு சித்தி. அப்படியா? சரி சரி, நல்ல பார்வையா நல்லா இருக்கு. ஏக்கா பாரு. நல்லா இருக்கு. சேலை நல்ல மாடலா இருக்குக்க. ஆமாம்மா, உனக்கு நிச்சயதார்த்தத்துக்கு சொல்லலன்னு எதுவும் நினைக்காத, நாளைக்கு வந்துருணுமா? சரி நான் அதெல்லாம் ஒன்றும் நினைக்கலக்க. நாளைக்கு அண்ணே மைனி எல்லாரும் வருவோ, அவ கூட நீ வந்துருன்னா முடிஞ்ச அவன் மாப்பிளையும் போன் போட்டு வர சொல்லு. சரிக்கா சொல்லுதேன். மோதிரத்தை பார்க்க போறியாட்டி? இங்க பேரு. அழகா இருக்குமா? வீட்டில் முருகேசனையும் கூட்டு போனீங்களா, நீங்க மட்டும் தான் பண்ணிடலாமா? ஆவியே எங்க வருவா சித்தி? வரலன்னு சொல்லிட்டாவ. நான் அவசரத்துக்கு சரசக்கா மட்டும்தான் கூப்பிட்டேன். அதுக்கப்புறம் நல்ல வேலைக்கு சாந்தியும் சின்ன பொண்ணும் சேர்ந்து வர மாதிரி அமைஞ்சுது. சரி பத்திரமா எடுத்து உள்ள வை, நேரா கொண்டு போய் விளக்குக்கிட்ட வச்சிரு என்ன? சரி சித்தி. சரி சித்தி, நாங்க போயிட்டு வரோம். இன்னைக்கே ஊர் சொல்ல போனோம்னு நினைச்சேன். நேராயிட்டு ஐனி யார் வீட்டுக்கு போய் சொல்லிட்டடா, கை காலம்பரம் தான் சொல்லணும். காலையிலே போய் சொன்னாலும் ஒன்றும் தப்பு இல்லை லட்சுமி. சாயங்காலம் 7 மணி 8 மணிக்கு தானே நிச்சயதார்த்தம் வச்சிருக்க. சரி சித்தி, போயிட்டு வரோம். எம்மா வந்த பிள்ளைகள் வந்த காலோட போற முடியல. ஒருவா காபி டீ கூட குடிக்கல. இருக்கட்டும் சித்தி. ஒரு உண்டை சோறா சாப்பிடுங்கம்மா, ஆளுக்கு விட்டு. நாங்க மத்தியானம் பொங்கின சோறு சாப்பிடவே இல்லை. எத்தே அப்ப நான் சுவார் பங்கி வச்சுட்டு போனது? என் அவன் எனக்கு என் அவளுக்கு எல்லாருக்கும் பிரியாணி வாங்கிட்டு தான் நாங்க அதை சாப்பிட்டோம். நீ வச்ச சோறு புளிக்குழம்பு பொரியல் எல்லாம் அப்படியே தான் இருக்கு. எத்தே நான் அப்ப ராத்திரிக்கு ஒன்றும் செய்யண்டாம்ல, அதை வச்சு சாப்பிட்டுக்கிடலாம்ல? எது அந்த ஆரி குளிந்து போனதை என் மாவா சாப்பிடுதுக்கா? அவன் பிரியாணி மட்டும் வாங்கிட்டு வரல, கூடவே 1/2 கிலோ கறி எடுத்துட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கான். குழம்பு போய் சப்பாத்தியை போட்டு அந்த கறி குழம்பு வச்சு என் அவளுக்கு கொடு. நீ சோத்தை திம்பியோ புளிக்குழம்பு திம்பியோ கறி குழம்பு திம்பியோ எனக்கு தெரியாது. என் பிள்ளைக்கு நல்ல முறையில் செஞ்சு கொடுக்கணும். பேதலிருவா, இவ்வளவு தூரம் அலைஞ்சிட்டு வந்திருக்கேனே, இப்போ போய் சாப்பாடு செய்ய சொல்லுதா பேரு? இருக்கதை வச்சு தின்னுக்கிடலாம்ல? கேள்வி சொல்லிட்டு பார்த்தா புளிக்குழம்பு பொரியல்லாம் நிறைய இருக்கும் போலயே. நாமளும் வீட்டில் ரசத்தை தான் வச்சுட்டு வந்தோம். இவட்ட கொஞ்சம் குழம்பும் பொரியலையும் வாங்கிட்டு போயிட்டா குக்கரில் 1 கிளாஸ் அரிசி வச்சா ராத்திரிக்கு சரியா இருக்கும். யார் போட்டுக்கிட்டு இப்போ போய் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க? நைஸா குழம்பையும் பொரியலையும் வாங்கிட்டு போயிருவோம். ஆமா சித்தி, நீங்க சொல்ல சரிதான். சொன்னால மத்தியானம் வச்ச குழம்பு கறியெல்லாம் குளிர்ந்து போயிருக்கும், அதை எப்படி ராத்திரிக்கு திங்க முடியும்? அப்போ குழம்பு வச்சதும் நிறைய இருக்கும்ல சித்தி? நிறைய தான் இருக்கு சாந்தி, வேணா 2 நாளைக்கு சூடு பண்ணி இவ்வளோ தான் திங்க சொல்லணும். அப்போ ஒன்று செய்யுங்க சித்தி, எங்க ஆளுக்கு 3 பேருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் குழம்பும் பொரியலும் கொடுத்து விட்டுருங்க. ஏன் போட்டு வச்சு வீணாக்கிக்கிட்டு? சாந்தி நீ வேணா வாங்கிட்டு போமோ? ஏன் சரசி, அவ சொல்லு சரிதானே? சொன்னனக்கா குழம்பு 2 நாளைக்கு சூடு பண்ணி அப்புறம் தூரத்தான் ஊத்துவா. நீங்க ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் குழம்பு பொரியல்னு எடுத்துட்டு போங்க. வேணா சித்தி, நான் மத்தியானத்துக்கு வத்த குழம்பு வச்சுட்டு காலையிலக்கு சாம்பார் வச்சிருந்தேன், அதுவே இன்னும் என் வீட்டுல கிடக்கும். இன்னும் இதையும் வாங்கிட்டு போனா மிஞ்சிரும் சித்தி. ஆமா சித்தி, என் வீட்லயும் வச்சதை என் பிள்ளைகள் ஒழுங்கா சாப்பிட்டுருக்காதுவோ. நான் போய் என்ன ஏதுன்னு பார்க்கணும். நாங்க போயிட்டு வரோம். சரி, இப்ப பார்த்து போயிட்டு வாங்க. கொஞ்சோண்டு பொரியல் மட்டுமாவது வாங்கிட்டு போங்க முக்கா. இருக்கட்டும் சித்தி, பரவாயில்ல. வாரோன்னு நாளைக்கு நான் எல்லா வீட்டுக்கும் சொல்ல வரையில மறுபடியும் இங்கேயும் சொல்ல வரேன். சரிம்மா, இப்போ போய் நிம்மதியா சாப்பிட்டுட்டு தூங்கி எழுந்திங்க. சரி சித்தி, வாரம். வெள்ளத்தாய் சித்தி, வாரோன்னு. சரிம்மா, இருட்டுக்குள்ள பார்த்து போயிட்டாங்க. எப்படி போறாங்கன்னு பாரு. 1 கிளாஸ் குழம்பு வாங்கிட்டு போனா தான் என்ன? இப்போ நம்ம மட்டும் வாங்கினா ஒரு மாதிரி இருக்குமே. என்ன ஆனாலும் சரி, ஒரு கிண்ணத்துக்கு குழம்பு தூக்கிட்டு போயிடணும். அணைஞ்சதுக்கு ஒரு மிச்சமும் கிடையாது. வீட்டில் போய் எவப்போ குழம்பு கறின்னு வைக்க? சித்தி, இப்போ மட்டன் குழம்பு என்னத்தையும் வைக்க போறான்னா காலையில் வச்ச குழம்பு வீணா தானே போகும். அதான் அவளை எடுத்துட்டு போகணும்னு சொன்னேன், அவள் இப்படி போயிட்டாவே. எனக்கும் வீட்டில் குழம்பு கறியில் இருக்கு, ஆனாலும் இங்க எப்படி வீணா போதும் நினைக்கல, சங்கடமா தான் இருக்கு. நீயாவது கொஞ்சம் குழம்பு எடுத்துட்டு போ சாந்தி. எனக்கு வீட்டுல குழம்பு கறியெல்லாம் நிறைய இருக்கு சித்தி. எத்த அப்ப விடுங்க, நாளைக்கு காலையில துவாசி விட்டோம்னா புளிக்குழம்பு வச்சு தின்னுக்கலாம். சரி அப்ப அப்படியே செஞ்சுக்கிடும். பேர என்னைய என்ன பேசிக்கிட்டு இருக்கே, பசக்கன்னு அவள் வேலையை முடிவெடுத்துட்டாள்வோ. சித்தி இப்பதான் ஞாபகம் வருது, என் அவளுக்கு புளிக்குழம்புனா பிரியமா சாப்பிடுவா சித்தி. நான் வேற இன்னைக்கு சிறுபருப்பு சாம்பாரும் பீன்ஸ் பொரியலும் வச்சுட்டேன்னா அதுக்கு அழுதுகிட்டே சாப்பிடுவா. புளிக்குழம்புனா நல்லா புளிப்பொறப்புமா இருக்குமா, நல்லா சாப்பிடுவா. அப்படியா? பேத்திக்கு பிடிக்கும்னா அப்ப எடுத்துட்டு போமா. தோசைக்கு வேணா நாளைக்கு வேற எதுவும் வச்சுக்கிடுவோம். சரி சித்தி. மீனா ஒரு சின்ன வட்டவையில கொண்டு வரணுமா? ஏக்கா நீங்களே போய் உங்களுக்கு தேவைக்கு தக்கன எடுத்துக்கோங்கக்கா, அங்கதான் இருக்கு குழம்பு கறி எல்லாம். சரி சரி சரி. எத்தே அத்தானங்க? அவன் என்ன இவ்வளவு நேரமாவா இருப்பான்? வேலைக்கு போண்டான். அவன் நல்லபடியா வேலையை பார்த்தா தானே இப்படி ஊர் ஊரா சுத்திட்டு திரிய முடியும். எத்தே அப்போ அத்தான் வேலைக்கு போயிட்டாவளோ?
அவன் வீட்ல இருந்து சோத்த தின்னுட்டு வேலைக்கு போயாச்சு அப்பளையே. நல்லா ஊரை சுத்திட்டு வந்துட்டு பொத்தான் போடுதா பொத்தான். சித்தி குழம்பு எடுத்துக்கிட்டேன் வேற என்ன? ஏன் 4 முடி இருந்த மொத்த குழம்பே ஊத்திருக்கும் போலயே. எனக்கு இப்ப ஆயாசம் பறந்துகிட்டு வருதே. கொஞ்சோண்டு குழம்பு இருந்தா சுவாரையும் குழம்பே கொஞ்சோண்டு வச்சு தின்னுட்டாது வேலை பார்ப்பனே. எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளும் கூட போனோம்னு இல்லையே. இவன் எடுத்துருக்க குழம்பு அளவு பார்த்தா உள்ள குழம்பே இல்ல போல. கொஞ்சோண்டு தான் எடுக்க போறோம்னா. சரி போயிட்டு போறா. பச்சை பிள்ளைக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டா. போய் ஊத்தி திங்காவோ. வீட்டுல இருந்து வீணா தானே போகுது. வேற என்ன சித்தி? போயிட்டு வாமா. மீனா போயிட்டு வர என்னம்மா? சரிக்கா. வெள்ளத்தை சித்தி போயிட்டு வரேன். சின்ன பொண்ணு பாய். 4 முடி கேப்புல புளிக்குழம்பு வெட்டிட்டு போயிடுத. யோ அங்க என்ன பார்வை? போ போய் சாப்பாடு செய்ய ஆரம்பி. இந்தா போறேன் தே. விடிஞ்சு இன்னைக்கு யார் மூஞ்சில முழிச்சனோ. காலையில இருந்து வேலை பார்த்து இன்னும் வேலை ஓயல. கடவுளே. மீனா கொஞ்சம் உள்ளி மட்டும் உரிச்சு தரியா? யோ ஏமாவள இதுக்கு வேலையை வைக்கிட்டு இருக்க? இல்ல தே, அலைஞ்சிட்டு வந்தது டயர்டா இருக்கு. எல்லா வேலையும் கடகடன்னு பாத்திரலாம். ஆனா உள்ளி உரிக்கக்கு நேரமும் பாத்தீங்களா, ரொம்ப நேரம் அதுலயே நிக்கணும். ஒரு ஆளு உள்ளி மட்டும் உரிச்சு தந்தா மத்த வேலையெல்லாம் நான் கடகடன்னு பாத்துறோம் தே. ஒண்ணு நீ கடகடனா பார்க்க வேண்டாம். பைய பார்த்தா போதும். சின்ன பொண்ணு நீ உள்ளி எடுத்துட்டு வந்து ஏன்ட்ட தாமோ நான் உரிச்சு வைக்கேன். நீ ஏன்ட்டி உரிச்சு கொடுக்க போற? பெசாட்டி இரு. வந்ததுக்கு உனக்கு வேலையா? ஏக்கா பாவம்க்கா இவ்வளவு நேரம் கடையில அலைஞ்சிட்டு வந்திருக்கா. வந்து எப்படி வேலை செய்வா? இருந்த குழம்பையும் சாந்தி ஊத்திட்டு போயிட்டா. இப்ப அந்த பிள்ளை மொத்தத்தையும் ஒரே நேரத்துல எப்படி செய்யும்? கொஞ்சம் வேலை செஞ்சு கொடுத்த பத்தி தப்பு கிடையாது. நீ பெசாட்டி இரு. நான் உரிச்சு கொடுத்துட்டு போறேன். சின்ன பொண்ணு நீ போமோ. உள்ளி இஞ்சி வெள்ளைப்பூடு என்னென்ன உண்டோ எல்லாத்தையும் கொண்டா. நான் உட்காந்துட்டே எல்லா வேலையும் பண்ணி தரேன் உனக்கு. ரொம்ப தேங்க்ஸ் தே. உங்களுக்குலாம் தெய்வம் 100 ஆயுச கொடுக்கணும் தே. சரி போய் எடுத்துட்டு வா. எவ்வளே அப்ப நான் சீக்கிரம் போய் சேரணும்னு சொல்லுதியோ? புரிஞ்சா சரிதான் தே. என்னது? அப்ப நான் போய் வேலையை ஆரம்பிக்கேன். எப்பா ஒரு வழியா நாளைக்கு லவ் சொல்ல போறோம். என்னென்ன நடக்குமோ? ஆமா அந்த போட்டோவுங்க 2 நாள் அந்த போட்டோவை பார்க்காமலே ஒரு மாதிரி இருக்கு. இங்க தானே ஒளிச்சு வச்சோம். எப்பா பார்த்தாச்சு. மூஞ்ச பாருங்க. நாளைக்கு உங்களை தான் சார் பார்க்க வரேன். சொல்ல போற விஷயத்த கேட்டுட்டு உடனே ஓகேன்னு சொல்லணும். சரியா? என்ன சொல்லணும்? மீட்டுன்னு சொல்லணும். சரியா? ஒன்று தெரியுமா சார், உங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி இவ்வளோ தூரம் நான் வெக்கப்பட்டு சிரிச்சதே இல்லை. நாளைக்கு உங்ககிட்ட வந்து எப்படி லவ் சொல்ல போறோன்னு நினைக்கலே அப்படியே ஒரு மாதிரி கூசுது. இது வரைக்கும் இல்லாத வெக்கம்லாம் இப்போ வருது. நாளைக்கு என்ன நடக்குமோ கடவுளே. நானும் ஓர் பெண்ணென பிறந்த பலனை இன்றேதான் அடைந்தேன். உன்னை நான் பார்த்த பின் ஆண்கள் வர்க்கத்தை நானும் மதித்தேன். எந்த நெஞ்சில் ஊஞ்சல் கட்டி ஆடிக்கொண்டே இருக்கிறாய். எனக்குள் புகுந்து எங்கோ நீயும் ஓடிக்கொண்டே இருக்கிறாய். நான் வேணா எழுதி தரட்டுமா பூமாரி? வேண்டாம்னே நானே எழுதிக்கிடுதேன். உனக்கு எதுவும் வேலை இல்லையா? இல்லம்மா ஒரு வேலை இல்ல. தோசை சுட்டு தரட்டானே சாப்பிடுதியா? ஏன் உங்க அம்மா வந்து தோசை சுடுவா, நீ ஏன் போய் அடுப்புல நிக்க போற? எப்பா அம்மா பாம்போட இவ்வளவு நேரம் கடையில நின்றுட்டு வருவா. வந்து எப்படிப்பா தோசிட்டுக்கிடுவா? நான் வேணா ஒரு சட்டி இட்லி ஊத்திக்கிட்டா? ஒன்னும் செய்யண்டா, உங்க அம்மா வந்து எதுனாலும் செய்யட்டும். கிருஷ்ணா எப்பா அம்மா வந்துட்டா. மக்களே நீதிய உன்னையதாம்மா காணோன்னு தேடிக்கிட்டு இருக்கோம். இவ்வளவு நேரம் ஆயிட்டு. பஸ்ஸே கிடைக்கலமோ, அதான் இவ்வளவு நேரம் ஆயிட்டு. எல்லாம் வாங்கிட்டியோ? ஆமா மக்களே, சேலை மோதிரம் எல்லாம் உங்க மைனிக்கு வாங்கியாச்சு. கொண்டம்மா பாப்போம். எம்மா அழகா இருக்குமா? பிடிச்சிருக்கா மக்களே? சூப்பரா இருக்குமா? எம்மா இதே மாதிரி சேலை உனக்கும் நிச்சயதார்த்தத்துக்கு ஒன்று எடுக்கலாம்லம்மா? அம்மாக்கெல்லாம் இவ்வளவு துட்டு போட்டு எடுக்கணும்னு என்னமா இருக்கு? இனி நீ பெரிய பிள்ளையாகி உனக்கு இது மாதிரி சேலை எடுத்து கட்ட வேண்டியதான். எம்மா உனக்கும் இது மாதிரி சேலை எடுத்து கட்டுமா? அழகா இருக்கு. பூமாரி கல்யாணத்தப்போ அம்மா இந்த மாதிரி சேலை கட்டுன்னு நினைக்கோ, நீயே எடுத்து கொடு. உனக்கு எப்படி எப்படி ட்ரெஸ் வேணுமோ எடுத்துக்கோ. என்ன எவ்வளவு ரூபானாலும் பரவாயில்ல. சரிண்ணே இந்தானே நீ சேலை பாரு. நல்லா இருக்குமா? அப்பாட்ட காமி. எப்பா அம்மா எடுத்துட்டு வந்திருக்காப்பா சேலை மைனிக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ஏ கிருஷ்ணா என்ன மோதிரம் நல்லா இருக்கான்னு பாரு. அழகா இருக்குமா? நல்லா இருக்கு. இந்த பூமாரி நீயும் பாரு. என்ன அழகா இருக்கு கல்லெல்லாம் வச்சு. பூமாரி அப்பாட்ட காட்டு. எப்பா மோதிரம் பாருங்கப்பா. நல்லா இருக்கு. எத்தனை கிராமா? 4.5 கிராமும் 20 மில்லியம். நல்லா இருக்கு. எம்மா எனக்கு இப்படி ஒரு மோதிரம் உண்டுலாமா? அது எங்க? அது இருக்கு மக்களே, பீரோல எங்கனையாவது வச்சிருப்பேன். அது எனக்கு எடுத்துறியாமா? நாளைக்கு நிச்சயதார்த்தத்துக்கு நான் போடுறதுக்கு. சரி மக்களே. பிள்ளைக்குள்ளது அடமானத்துல எல்லாம் இருக்கு. பாம்போல கேட்கால அவட்ட நான் என்ன பதில் சொல்லுவேன் நாளைக்கு? வீட்டுல உள்ள மனுஷன் ஒழுங்கா இருந்தா இப்படி பச்சை பிள்ளைக்கு ஒரு மோதிரம் கூட இல்லாம போகுமா? சரி ராத்திரிக்கு சாப்பாடு என்னது? எவ்வளவு நேரம் பசியோட கிடக்க மனுஷன்? பூமாரி உங்க அம்மையை இட்லி வைக்க சொல்லு, இல்லாட்டி தோசை சுட சொல்லு. கொஞ்சமாவது கவலை இருக்கா இவனுக்கு? பிள்ளை மோதிரம் கேட்க அதை நம்ம தானே கொண்டு போய் அடமானம் வச்சோம்னு அவனுக்கு கட்டையில உணர்வு தட்டுப்படுதா? திங்கிறதுதான் முக்கியமா போச்சு. போ சொல்லு, உட்காந்துக்கிட்டே இருக்காம. போறேன். எம்மா நான் வேணா போய் இட்லி ஊத்திக்கிட்டாமா? வேண்டாம் மக்களே, அம்மாவே எல்லாம் பாத்துக்கிடுதேன். நீ இந்த சேலையும் மோதிரத்தையும் கொண்டு போய் பையில வச்சு விளக்கு முன்ன வச்சு கும்பிட்டுட்டு அதுக்கடுத்து பீரோலுக்குள்ள வச்சிரு. என்னம்மா? சரிம்மா.
பார்த்து பதனமா எடுத்து வைன்னம்மா, நாளைக்கு அம்மா வாங்கிட்டு தான் எல்லாம் கேட்பேன். சரிம்மா, எடுத்தாரேன். என் பிள்ளை பாவம் போல கேட்குவேன். ஏம்மா சொல்லு மக்களே. ஏம்மா முகம் வாடி போயிட்டா? நல்லா தானே இருந்தா? இல்ல தங்கச்சி மோதிரம் கேட்ட பத்தியா? அவளுக்கு கம்மல், செயின், மோதிரம் எல்லாம் அடமானத்துல தான் இருக்கு. அது அவளுக்கு தெரியாது. இப்ப நாளைக்கு கேப்பா. அவட்ட என்ன சொல்ல போறனோ தெரியல. ஒத்தைக்கு ஒரு பொட்டை பிள்ளைய வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு நகை நட்டு கூட இல்லாம இருக்கிறது எவ்வளவு சங்கடமா இருக்குல்ல. கவலைப்படாதம்மா, நாளைக்கு ஒரு நாள் மட்டும் தங்கச்சிட்ட ஏதாவது சொல்லி சமாளி. அதுக்கு அடுத்தாடி லோன் வருமா? வந்த உடனே முதல்ல தங்கச்சி நகையை திருப்பிடுவோம். அதுக்கு போக மிச்சம் இருக்கிறத வச்சு எல்லா செலவையும் சமாளிப்போம். அதை தாண்டி வந்ததுன்னா மேற்கொண்டு கடனாலும் வாங்கிக்கிடுவோம். சரியாம்மா? வேண்டாம் மக்களே, இப்போதைக்கு கல்யாண செலவு மட்டுமே பார்ப்போம். மேற்கொண்டு வீடு வேற ஒத்திக்கி போட வேண்டியிருக்கு. நீ அதுகளை மட்டும் பாரு. நான் எப்படியாவது பாடுபட்டு தங்கச்சி நகையெல்லாம் மீட்டிக்கிடுதே. இருக்கட்டுமா, எல்லாம் பார்த்துக்கிடலாம். தங்கச்சிக்கு முதல்ல நகையெல்லாம் திருப்பி கொடுத்துருவோம். அவ சந்தோஷமா என் கல்யாணத்துக்கு போட்டு நிக்கட்டும். சரியா? மற்ற செலவெல்லாம் என்ன வந்தாலும் நான் பார்த்துக்கிடுதேன். நீ கவலைப்படாத. சரி மக்களே. எங்களால உனக்கு தான் கஷ்டம் பத்தியா? ஒரு கஷ்டம் இல்லம்மா. நான் உழைக்கிறது சம்பாதிக்கலாம் யாருக்கு? நம்ம குடும்பத்துக்கு தானே. நீ எதை பத்தியும் கவலைப்படக்கூடாது. சரியாம்மா? சரி மக்களே, நான் போய் நைட்டுக்கு சாப்பாடு என்னமும் செய்ய பார்க்க. என்னப்பா? நானா செய்தம்மா, நீ இரேன். வேண்டாம் மக்களே, அம்மாவே பார்த்துக்கிடுதேன். நீ நேரத்தோட சாப்பிட்டுட்டு தூங்குனா போதும். எனக்கு ஒரு சொம்பு தண்ணி கொண்டா. ஏன் தண்ணியுமா குவாதி குடிக்க முடியாது? நின்னுக்கிட்டு தானே இருக்கா, போய் குவாத்திட்டு வா. போ. போறேன். உன்னத்துக்கு உருப்படி இல்லாட்டாலும் அதிகாரத்துக்கு ஒரு குறையும் இல்ல. இல்ல ஒருவா தண்ணி கட்டதுக்கால இவ இப்படி கத்திட்டு போறா. சரி விடுங்கப்பா, அம்மா வேற ஏதோ டென்ஷன்ல பேசிட்டு போயிட்டா. ஆமா, நான் பேசிட்டா மட்டும் நான் சண்டைக்காரன். உங்க அம்மா என்ன என்னன்னாலும் பேசலாம், அவ நல்லவா. புள்ளேலு எனக்கு மட்டும் இப்படி வச்சிருக்கு. சார் உடம்பு சரியில்லை சார். நீட்ரா சார் கோயிலுக்கு முடி வச்சிருக்கு சார். அடிக்க கூடாது சார். வீட்டுக்கு வந்துட்டோம்னே. இனி நாளைக்கு வந்து பேசிக்கலாம். சரி சரி மக்களே. எப்ப சாப்பிட்டியாமோ? இல்லப்பா. சாப்பிட்டுட்டு டிவி பார்க்க வேண்டியதானே மக்களே? நேரத்தோட சாப்பிட்டுட்டு டிவி பார்த்தானா கொஞ்சம் நேரத்துல தூங்கலாம்ல. வீட்ல சாப்பாடு ஒண்ணுமே இல்லப்பா. ஒன்னும் இல்லையா? சாப்பாடு ஒன்னும் செய்யலையா மக்களே? அம்மா வீட்லயே இல்லப்பா. வீட்ல இல்லையா? எங்க போய் தொலைஞ்சா? தெரியலப்பா. நான் ஸ்கூல் போயிட்டு வரும்போதே அம்மா வீட்ல இல்ல. கதவு பூட்டி இருந்தா அந்தால நான் கோமதியத்தை வீட்டுல போய் எங்க அம்மா துறவா தந்துட்டு போனாலத்தானு கேட்டேன். அவ கொடுத்தாவோ. கதவை திறந்து இப்படி உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கேன். அப்படியா? அப்ப சாயங்காலத்துல இருந்து நீ எதுவுமே சாப்பிடலையா மக்களே? வீட்ல அம்மா பிஸ்கட் பாக்கெட்டு, மிக்சரு, சிப்ஸ் எல்லாம் வச்சிருப்பாளப்பா. அதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு டிவி பார்த்துக்கிட்டு இருக்கேன். புள்ளைக்கு நேரத்துக்கு சோறு கூட பொங்கி கொடுக்காம எங்க போய் தொலைஞ்சா அந்த 4 முடி? மக்களே, மத்தியானமாவது சோறு சாப்பிட்டியாமா? சாப்பிட்டேன்ப்பா. அம்மா ரசம் வச்சு தந்திருந்தாளா, அதை சாப்பிட்டு தான் வந்தேன். சரி, நீ இதுல இருந்துக்க. துவாசமாவே என்னமோ அம்மா வச்சிருந்தானா துவாச்சுட்டு தரேன் அப்பா. என்ன? சரிப்பா. எப்பா, இன்னைக்கு ஒரு சட்டி குழம்பு பிரியாவே கிடைச்சிட்டு இருக்க. குழம்பு வச்சு நாளைக்கு ஒப்பிட்டிடலாம் போலயே. இந்த நெட்ட காலை வராம இருந்தா நல்லா இருக்கும். வந்திருக்க மாட்டார். எப்பவும் 10 மணிக்கு தானே வருவாரு. மணி 9 தான் ஆகுது. மக்களே, எம்மா இவ்வளோ நேரம் எங்கம்மா போனா? ஏட்டி, காலையில அத்தை வீட்டு போயிருந்தேன். அப்புறம் கொஞ்சம் வெளியில போண்டி இருந்தது. போயிட்டு வரதுக்கு நேரம் ஆயிட்டு மக்களே. கோமதியத்தை சாவி தந்தாலோ? ஆமாம்மா. என்னமோ சாப்பிட தந்தாலாட்டி? இல்லம்மா. என்ன டீ சொல்லி, ஒரு காப்பி டீ கூட உனக்கு தரல? இல்லம்மா, நான் உங்ககிட்ட துறவா மட்டும்தான் கேட்டேன். உடனே தந்தாவளோ. ஆனா கதவை திறந்து நம்ம வீட்டுக்கு வந்துட்டேன். பேதலிடுவா, பச்சை பிள்ளை துறவா கேட்டு வந்திருக்கு. அப்ப தாகாரி வீட்டுல இல்லையே, அந்த பிள்ளை என்னத்தை சாப்பிடும்? ஒரு காப்பியாவது டீயாவது கொடுப்போம்னு கொடுத்துக்கலாம்ல. இருக்கட்டும், நாளைக்கு சாந்தியக்கா பூந்தியக்கான்னு பேச வருவாள்ல, அப்போ வச்சுக்கிட்டேன். நீ கவலைப்படாத மக்களே, அம்மா என்னமா செஞ்சு தரேன். இவ்வளவு நேரம் ஒன்னும் திங்காமலாட்டி இருக்கா? இல்லம்மா, மிச்சர் டப்பால எல்லாம் வச்சிருந்தல்ல, முறுக்கு சிப்ஸ்ன்னு, அது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டேன். எப்பா, அதாவது சாப்பிட்டியா? சரி, அம்மா உனக்கு சூடா சோறு பொங்கி புளிக்குழம்பு வச்சு ஆம்லேட் போட்டு தரேன். சரிம்மா. அம்மா, உங்க அப்பா இன்னும் வரல? அப்பா வந்துட்டாவம்மா. அடுப்படியில நீ ஏதாவது தோசமா வச்சிருக்கியான்னு பார்க்க போறேன்னு போனாவே. வந்துட்டாரா? குழம்பு சட்டியை பார்த்தா இனி உண்டுலன்னு ஆக்கிடுவாரே. யாத்தே, இப்ப என்ன செய்வேன்? எங்க அளவிட போயிட்டு வர? யாத்தே, குழம்பு சட்டியோட இனி பார்த்தோம்னா வச்சு பார்க்க மாட்டானே. கேட்கறதுக்கு பதில் சொல்லு. அது என்னது கையில குழம்பா? யார் வீட்டுல போய் பிச்சை எடுத்துட்டு வர? என்னங்க பிச்சையெல்லாம் பேசிய? புறவு பிள்ளைக்கு நேரத்துக்கு சாப்பாடு கூட கொடுக்க முடியாத அளவுக்கு எங்க ஊர் சுத்த போனான்னு கேக்கேன். ஆமா, ஊர் சுத்த போறாரு. உங்க தங்கச்சி வீட்டுக்கிட்ட தான் சட்டை தைக்க கொடுத்திருந்தேன்னு வாங்க போனேன். ஏன் அவ சொல்லலையா? ஒரு நாளைக்கு 100 மட்டும் போன் பேசியா தங்கச்சிக்காரிக்கு? மைனிங்க வந்தாவன்னு சொல்ல மாட்டாளா? அவளுக்கு என்ன வேற வேலை இல்லாமல இருக்கா? எனக்கு போன் போட்டு பேசிட்டு கிடக்கு. உன்னே மாதிரி அவ ஒண்ணு ஊர் ஊரா சுத்திக்கிட்டு தெரியல. எங்க நான் என்ன சும்மையா போனேன்? சட்டை தைக்க கொடுத்தத வாங்க போனேன். ரூபா கட்டியாச்சு, பிற வாங்கண்டாமா? உனக்கு இதே சுவாலி தானே. சட்டையை தைக்க போறேன், சேலையை தைக்க போறேன்னுட்டு. சேலையவோ தப்பாவோ, சட்டை தான் தப்பாவோ. திமுரு பேச்சு பேசாத. அப்படியே போனாலும் போனமா வந்தமான்னு இருக்க வேண்டியதானே. மணி 9:30 ஆகுது. இவ்வளவு நேரம் எங்க சுத்திட்டு வர?
கையில என்ன குழம்பு சட்டி என் தங்கச்சி வீட்டுல இருந்து குழம்பு வாங்கிட்டு வரியோ? ஆமா, தங்கச்சி வீட்ல இருந்து இப்படி ஏந்திட்டே வரவே. அப்ப யார்கிட்ட பிச்சை எடுத்துட்டு வந்த சொல்லு. எங்க நான் ஒண்ணு யார்ட்டையும் கேட்கல. பிறகு ரோட்ல போற உன்னைய கூப்பிட்டு ஒரு சட்டி நிறைய குழம்பு தரேன் கொண்டு போன்னு சொன்னாவளோ? ஆமாங்க. அம்மாவா உன்னிலாம்? எப்பா சண்டை போடாதியப்பா. பாரு மக்களே, உங்க அம்மா பண்ணது சரியா முதல்ல? இப்ப எங்க போனா என்ன செஞ்சான்னு எனக்கு மொத்தத்தையும் சொல்லி ஆகணும். உன் சௌரியத்துக்கு எங்கனாலும் அளவிட போறதுக்கும் வரதுக்கு இது ஒன்றும் சத்திரம் இல்ல. ஏங்க நான் சொல்ற கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. நான் உங்க தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டு மத்தியானம் 3 மணிக்கெல்லாம் வந்துட்டேன். பஸ் ஸ்டாண்ட்ல இறங்குதேன். சரசக்காவும் லட்சுமி அக்காவும் உட்காந்துருக்காவோ. என்ன ஏதுன்னு கேட்டா நிச்சயதார்த்தத்துக்கு பட்டும் மோதிரமும் எடுக்க போறாவலாம். அப்படியாக்கா நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நான் கிளம்ப பார்த்தேன். அவோதான் நாங்க 2 பேரும் மட்டும் தனியா போவ ஒரு மாதிரி இருக்கு. நீ வந்தா அழகழகா செலக்ட் பண்ணுவேன்னு என்னைய கூப்பிட்டாவோ. யாரு அவோ உன்னை அழைச்சாவளோ? ஆமாங்க, நான் முதல்ல வேண்டான்னு தான் சொன்னேன். அதுக்கப்புறம் தான் சொன்னவா இப்போ ஒரு சேலை எடுத்துட்டு சட்டையை வேற தைக்க கொடுக்கணும், நல்ல டெய்லர் உனக்கு தெரிஞ்சா சொல்லுன்னாவோ. அதான் நான் சொன்னேன், என் ஆத்தனாக்காரி ஊர்லயே நல்ல தைக்க டெய்லர் காரி ஒருத்தி இருக்கா, அவட்ட வேணா தச்சு கொடுக்கணும்னு சொன்னா. அந்த அன்னைக்கு அவோ எங்க கூடயே வா, சேலை எடுத்த கையோட சட்டையை உன் கையில தந்துருந்தோம், கொண்டு போய் தைக்க கொடுன்னு கூட்டிட்டு போயிட்டாவோ. நாங்களும் போய் பார்க்கும் சட்டுன்னு ஒரு சேலையை எடுக்கவே மாட்டுக்காவோ. ரொம்ப நேரமா பிரிச்சு பாத்துக்கிட்டு இருந்தாவோ. அதுக்கடுத்து நகை கடைக்கு போய் மோதிரம் எடுத்திருக்கு. அதுக்கப்புறம் பஸ்ஸுக்கு நின்றுருக்கு. இவ்வளவு நேரம் ஆவாதான் அப்புறம் வரதுக்கு. அதான் இம்பிட்டு நேரம் ஆயிட்டு. சரி போன துணி கடையிலயும் தங்க கடையிலயும் உனக்கு குழம்பு கறி தரானுவோ? அது சின்ன பொண்ணு வீட்டுக்கு சேலையும் மோதிரத்தையும் காட்டுறதுக்கு போயிருந்தோம். அப்போ மாமியார் சொன்னிச்சு, ஏன் மாவா வீட்டுக்கு வந்திருக்கா, மட்டன் குழம்பு வச்சுட்டோம், புளி குழம்பு வச்சது வீணா தான் போகுது அப்படின்னுது. அப்படியா சித்தி, குழம்பு கறி வீணா போனா சங்கடமா இருக்குமேன்னு சொன்னேன். நீனா எடுத்துட்டு போய் சாந்தின்னு கேட்டாவோ. அந்த அன்னைக்கு நல்லதா போச்சுன்னு சட்டியோட தூக்கிட்டு வந்துட்டேன்னா எங்க நான் வேண்டவே வேண்டாம் தாங்க சொன்னேன். அவ நீ எடுத்துட்டு போனா நீ என்கிட்ட பேச இல்லாட்ட என்ன பேசவே செய்யாதன்ட்டாவோ. வேற நான் என்ன செய்ய? அதுவும் போவே பெரிய ஆளு சொல்லல, தலையில அடிச்ச மாதிரி வேண்டான்னு சொல்ல முடியாது பார்த்தீங்களா. சரி போனா போகுது. இன்னைக்கு அவ புளி குழம்பு வச்சு கொடுத்துருக்காவோ. நாளைக்கு நம்ம வீட்டுல ஏதாவது ஒரு குழம்பு கறி வச்சா இதே சட்டியில ஊத்தி கொண்டு போய் கொடுத்துருவோம் அப்படின்னு நினைச்சிட்டு தான் வாங்கிட்டு வந்தேன். இதை நான் நம்பணும். நான் கேனக்கு இருக்க மாதிரி தெரியுதே உனக்கு. என்ன ஆமா, நீ என்னைக்கு தான் அறிவாளியா இருந்த? என்ன சலம்புதே? ஒண்ணு இல்ல. சரி நவனுங்க, நான் ஏதாவது செய்யட்டும் பிள்ளைக்கு. என்ன செய்ய போற? குழம்பு வச்சிருக்க, வேற என்ன செய்ய வேண்டி இருக்கு? ஒண்ணுமே தான் கிடையாதே. எங்க குக்கர்ல ஒரு கிளாஸ் அரிசி வைக்கங்க, சட்டுன்னு சோறாயிரும். வேற 2 முட்டை இருக்கு, ஆம்லெட் போட்டு தரேன், 2 பேரும் சாப்பிடுங்க. இங்க பாரு, ஊரா வீட்டுல இருந்து வாங்கிட்டு வந்து குழம்பெல்லாம் நீ ஊத்தி தின்னு. எனக்கும் என் பிள்ளைக்கும் வேற ஏதாவது செய்ய பாரு. எங்க யாருங்க அடுத்த போல? இன்னைக்கு அவ நம்ம வீட்டுக்கு தந்தவனா, நாளைக்கு நான் நம்ம வீட்ல இருந்து கொண்டு போய் கொடுக்க போறேன். நீ அப்படி எத்தனை இடத்த கொடுத்துட்டா? உனக்கு புடுங்க மட்டும் தான் தெரியும், குடுக்கவா தெரியும்? அவ குடுக்கலே வேண்டான்னு சொல்லிட்டு வெரசலா வீட்டுக்கு வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிரும்? சரி கொடுத்துட்டாவா, வாங்கிட்டேன், முடிஞ்சு வச்சு. பேசாதே, திரும்ப பேசாதீங்க. புழுன்னுகிட்டு நானே அங்க இங்க அலைஞ்சிட்டு ஆவியத்தால வருது. பார்த்தா குறைக்கு இந்த ஆள் வேற சீவனை வாங்கிட்டு கிடக்கான். விளையலாம் கைய கால முறிச்சு வீட்டுல போட்டாலும் கிடக்க மாட்டான். என்ன பிறவியோ. நாளைக்கு நேரம் நமக்கு நிச்சயதார்த்தமே முடிஞ்சிருக்கும். நம்மளை தேடி நமக்குன்னு ஒரு பிள்ளை கூடிய சீக்கிரம் வரப்போகுது. லைஃப் அப்புறம் எப்படி இருக்குமோ தெரியல. அந்த பிள்ளையும் பார்க்கறதுக்கு அமைதியான பிள்ளையா தான் தெரியுது. என்ன தனியா பேசிக்கிட்டு இருக்கேன். நாளைக்கு நாள் எப்படியெல்லாம் இருக்க போதோ. நாளைக்கு சீக்கிரமே வீட்டுக்கு வந்து பேசிடுறதும் லேட் பண்ணிடாத. டோன்ட் வரிடி, கண்டிப்பா நாளைக்கு நான் வந்து பேசுறேன். நீ எதை பத்தியும் கவலைப்படாத. ஓகேடா. ஏடி தூங்கலையா? தூங்கணாச்சி. லைட் அமத்திட்டு தூங்கிட்டி. எப்போ பார்த்தாலும் போனை பார்த்துக்கிட்டே இருக்க. இப்படி முடிச்சுக்கிட்டே இருந்தா நாளைக்கு நிச்சயதார்த்தத்துக்கு மூஞ்சியே நல்லா இருக்காது. நல்லா தூங்கி ஏந்தி, அப்பதான் முகம் நல்லா இருக்கும் நாளைக்கு. சரி ஆச்சி, பாடு பேசாம. உங்க அம்மா வந்தா கூட கொஞ்சம் ஏசப்பறா. கடவுளே, நாளைக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கணும். இன்னைக்கு ராத்திரி எப்படி விடிய போதோ எனக்கு தெரியல. எப்படா விடியும் இருக்கு.